ஓகே. குட் ஈவினிங். ஸோ நாங்கள் இன்றைக்கி கன்சியூமர் பிஹேவியர் ஆல்ரெடி நாங்கள் யூனிட் 1ல வந்து நாங்கள் படிச்சிட்டோம். ஸோ யூனிட் 1ல வந்து செஷன் 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. அதாவது முதலாவது வந்து செஷன் யூனிட் 1ல வந்து எங்களுக்கு மொத்தம் கன்சியூமர் பிஹேவியர் சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டால் நாங்கள் மொத்தம் 6 யூனிட் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 சொல்லி 6 யூனிட் இருக்குது. சரியா? ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து இப்போ முதலாவது யூனிட்டில் வந்து இருக்கு எங்களுக்கு படிக்க வேண்டிய செஷன் வந்து டோட்டலாக 5 செஷன் இருக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி கடைசியாக 6வது யூனிட் வரக்குள்ள கம்ப்ளீட் பண்ணக்குள்ள டோட்டல் செஷன் வந்து 25 செஷன்ஸ் இருக்குது. அப்போ மொத்தமாக என்டையர் சிலபஸ்ல வந்து 6 யூனிட் 25 செஷன்ஸ் படிக்க இருக்குது நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு. ஓகே. ஸோ அப்போ நாங்கள் முதலாவது வந்து இப்போ முதலாவது வந்து நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். என்ன சொல்கிறேன்னா செஷன் அதாவது யூனிட் 1ல முதலாவது செஷன் சொல்லியிருக்கு இன்ட்ரடக்ஷன் டு கன்சியூமர் அண்ட் இண்டிவிஜுவல். அதாவது ஸ்பெஷலாக மார்க்கெட்டிங் ஸ்பெஷல் சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு தான் வந்து இந்த கன்சியூமர் பிஹேவியர் சப்ஜெக்ட் வந்து அலோகேட்டட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து பொதுவாக வந்து மார்க்கெட்டிங் சப்ஜெக்டில் லெவல் 3யாக இருக்கலாம். லெவல் 3ல வந்து மார்க்கெட்டிங் சப்ஜெக்டில் வந்து இந்த கன்சியூமர் பிஹேவியர்னு சொல்கிற விஷயத்தை வந்து நாங்கள் நார்மலாக படிச்சிருப்போம். அதாவது ஒரு நுகர்வோர்னா யார், வாடிக்கையாளர்னா யாருன்னு சொல்லி. சரியா? ஸோ அது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் நாலேஜ் படி பார்த்தா நாங்கள் கிட்டத்தட்ட 100ல் ஒரு 5% கூட நாங்கள் ப்ராப்பராக அந்த கன்சியூமர் பிஹேவியர்னு சொல்கிற விஷயத்தை வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து முழுக்க முழுக்க ஒரு கன்சியூமர் அதாவது வந்து கன்சியூமர் பிஹேவியர் ஒரு நுகர்வோர் நடத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சந்தையிலேயோ ஒரு மார்க்கெட்ல வணிக பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்ல வந்து ஒரு கன்சியூமர் பிஹேவியர்னு சொல்ற விஷயத்துக்குள்ள எவ்வளவு விஷயம் நாங்க இருக்குதுன்னு சொல்லி 1 பை 1 பார்த்து கொண்டு போவோம். சரியா? ஸோ அதுல முதலாவது தான் வந்து நாங்க பார்க்க வேண்டியது செஷன் 1ல இன்ட்ரடக்ஷன் டு கன்சியூமர் பிஹேவியர். இன்ட்ரடக்ஷன் டு கன்சியூமர் பிஹேவியர். ஓகே. சரி. அப்ப முதலாவது பாருங்க. ஓகே. சரியா? ஸோ அப்ப கன்சியூமர். கன்சியூமர்னா என்னதுன்னு சொல்லி கன்சியூமர். அப்ப இந்த கன்சியூமர்ன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நுகர்வோர்ன்னு சொல்லி சொன்னா யாருன்னு சொல்லி சொன்னா, அதாவது தங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக, அப்படி இல்லாட்டி ஒரு வீட்டு உபயோகத்துக்காக பொருட்கள் அல்லது சேவைகள அல்லது யோசனைகள பெற விரும்பும் ஒரு நபரத்தான் அப்படி இல்லாட்டி குடும்பமத்தான் நாங்க கன்சியூமர்ன்னு சொல்லி சொல்றோம். கன்சியூமர்னா யாரு? ஒண்ணு தனி நபரா இருக்கலாம். அதுதான் இண்டிவிஜுவல்னு சொல்லி சொல்றது. இப்ப இண்டிவிஜுவல்னு சொல்லி சொன்னா, தனிப்பட்ட நபர். அதாவது வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபோன் ஒண்ணு வாங்குறீங்க. அப்ப ஹவுஸ் ஹோல்ட் அதாவது தனிப்பட்ட அல்லது வீட்டு ஹவுஸ் ஹோல்ட். அப்ப ஹவுஸ் ஹோல்டுன்னு சொன்னா, இப்ப வீட்டுக்கு தேவையான மரக்கறிகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாரி. ஹூ டிசைர் டூ அக்வயர் குட்ஸ் ஓர் சர்வீஸ். அப்ப தனிநபரோ, அப்படி இல்லாட்டி குடும்பம், தனிப்பட்ட நபர், அப்படி இல்லாட்டி அதாவது நுகர்வோர்னா தனிப்பட்ட அல்லது வீட்டு உபயோகத்துக்காக பொருட்கள் அல்லது சேவை. குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது இப்ப நீங்க தனிநபருக்கு வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தா அது சர்வீஸா போகும். இதே தனிநபருக்கு என்ன குடும்பத்துக்காக ஃபேமிலி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தா அது வந்து நாங்க குடும்பம்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். ஸோ பொருட்கள். அப்ப பொருட்கள்னா நான் தனிப்பட்ட நபர்னா பெர்சனல் யூஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு ஃபோனோ. குடும்பத்துக்காக நாங்க பொருட்கள் அந்த மாரி. அதுதான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ ஐடியாஸ் அதாவது யோசனைகளை பெற விரும்பும் நபர். இது ஏன் நாங்க இந்த கன்சியூமர்ல யோசனைகள்னு சொல்லி ஒரு விஷயம் வருதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இப்ப நாங்க வந்து ஒரு பொருள வாங்கணுமா? வாங்குறதுக்கான ஒரு யோசனை. அதாவது உண்மையாலுமே இந்த பொருள் எனக்கு தேவையா? அது தனிப்பட்ட ரீதியாவும் சிந்திக்கலாம். அதாவது தனிநபராவும் இருக்கலாம். குடும்பத்துக்குனாலும் ஓகே. நாங்க இன்னைக்கு எவ்வளவு பொருள் வாங்கணும்? எவ்வளவு அளவு வாங்கணும்? ஸோ அந்த மாரியான டிசிஷன் ஒண்ணு எடுக்கிற குட்ஸ் யோசனை. நாங்க படிச்சிருக்கோம் தெரியுமா? அதாவது ஒரு பொருட்கள் அதாவது வந்து உற்பத்திய வந்து பல்வேறு வகையா நாங்க சொல்லலாம்னு சொல்லி. ஸோ அதுல தான் இந்த யோசனைகள்னு சொல்லி வருது. அதாவது இப்ப யோசனைகள்னு சொல்லி சொன்னா ஐடியாஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? ஸோ அப்ப
யோசனைகள்னு சொல்லி சொல்றது. ஸோ அப்போ ஒரு ஐடியா. ஸோ இந்த விஷயங்கள வந்து பெற விரும்புகிற ஒரு தனிநபர் அல்லது குடும்பத்த தான் வந்து நாங்க நுகர்வோர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது தனிப்பட்ட பாவனைக்காக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வீட்டு உபயோகத்துக்காக பொருட்கள், சேவைகள் அல்லது யோசனைகள். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு இன்சூரன்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக ஒரு யோசனை பெற்றுக்கொள்றீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு கடன பெறுறதுக்கு ஒரு யோசனை பெற்றுக்கொள்றீங்க. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஒரு நுகர்வோர்ன்னு சொல்லி சொன்னா தனிப்பட்ட பாவனை அப்படி இல்லாட்டி வீட்டு உபயோகத்துக்காக பொருட்கள் அல்லது சேவை அல்லது யோசனைகளை பெற விரும்புகிற ஒரு தனிநபர் அப்படி இல்லாட்டி குடும்பத்தை தான் நாங்க கன்சியூமர்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த கன்சியூமர்னு சொல்லி சொல்லக்குள்ள நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். முதலாவது வந்து ஃபைனல் கன்சியூமர் அண்ட் ஆர்கனைசேஷனல் கன்சியூமர். ஃபைனல் கன்சியூமர்னு சொல்லி சொன்னா நாங்க அவங்கள சொல்றது இறுதி வாடிக்கையாளர். அதாவது இறுதி நோக்கத்துக்காக வந்து பொருட்களை வந்து கொள்வனவு செய்றவங்க தான் ஃபைனல் கன்சியூமர். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஃபைனல் கன்சியூமர்ன்னு சொன்னா, a entry that consumer product or service and advertising strategy that target the final consumer. அதாவது வந்து the entire the entity that consumer a product or service and advertising strategy that target the final consumer. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு வந்து பெவரேஜ். அப்ப பெவரேஜ்ன்னு சொல்றது டைரக்ட்டா யார் அந்த பொருள கொள்வனவு செய்றாவோ அவங்கள தான் நாங்க இறுதி வாடிக்கையாளர் தங்களோட தேவைக்காக. சரியா? இப்ப பேபி ஃபுட்ஸ். இப்ப பேபி ஃபுட்ஸ்னா நாங்க என்ன சொல்லுவோம்? பால்மா அந்த மாரியான உணவு வகைகள். ஸோ ஃபைனல் கன்சியூமரா வந்து யார் இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. யாரு? அந்த பேபி தான் ஃபைனல் கன்சியூமரா இருப்பாங்க. ஸோ பையரா வந்து யார் இருக்கது? அந்த பேபிக்காக பொருள வாங்குறவர். அது ஒரு பேரன்ட்டா இருக்கலாம். யாரோ ஒரு நபரா இருக்கலாம். சரியா? ஸோ அதுதான் வந்து த பையர் அண்ட் ஃபைனல் கன்சியூமர் நாட் ஆல்வேஸ் த சேம் பெர்சன். அப்ப அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விஷயம் படிக்கக்குள்ள வந்து நான் அதையும் ஒரு விஷயம் தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின்ல கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. பையர்ங்கிறவரும் ஃபைனல் கன்சியூமரும் நாட் ஆல்வேஸ் சேம் பெர்சன். பையர்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அவர் வந்து என்னைக்குமே வந்து இறுதி பாவனையாளர், அதாவது கன்சியூமரா இருக்க மாட்டாங்க. சரியா? நாட் அ அதாவது கன்சியூமர்ன்னு சொல்லி சொன்னாலே இறுதி பாவனையாளர். இப்போ ஒரு பேரன்ட்டோ அப்படி இல்லாட்டி யாரோ ஒரு நபர் வந்து தன்னோட குழந்தைக்கு தேவையான பால்மா, குழந்தைக்கு தேவையான உணவு ஏதாவது வாங்கும் பொழுது வந்து, அப்ப அங்கன பையரா இருக்கிறது வந்து அந்த வாங்குற நபர். ஆனா கன்சியூமரா, நுகர்வோரா இருக்கிறது வந்து யாருன்னு சொல்லி சொன்னா, அந்த பொருள வந்து பயன்படுத்துறவர் தான். அப்ப இந்த உதாரணத்துக்கு இந்த பேபி ஃபுட்ஸ வந்து பயன்படுத்துறவர் யாரு? இங்கன பேபி. அப்ப நுகர்வோர் யாரு? ஃபைனல் கன்சியூமர். இறுதி வாடிக்கையாளர் யாரா இருப்பாங்க? இறுதி நுகர்வோர் யாரா இருப்பாங்க? இந்த பேபியா இருப்பாங்க. ஓகேயா? அப்ப இன்னொரு உதாரணமும் தந்திருக்காங்க. ஃபைனல் கன்சியூமருக்கு இந்த பிவரேஜ். அப்ப இந்த பிவரேஜ் சொல்லப்போனா இங்க வந்து பாருங்க, இப்போ ஒரு ஒரு நபர் வாங்குறாரு. ஸோ அவரு ஃபைனல் கன்சியூமர். ஏன் அவர ஏன் நாங்க அவருடைய தேவைக்காக அவர் அங்கன வாங்குறாரு. ஓகே. ஸோ அப்ப நீங்க யோசிக்க வேணா, ஓகே குழந்தைகளுக்காக வாங்குற பொருட்கள், அப்ப குழந்தைகள் மட்டும் தான் ஃபைனல் கன்சியூமரா இருக்கணும்னு சொல்லி இல்ல. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ். இப்ப நாங்க 18+ சொல்லி சொல்லி அதாவது 18 வயதுக்கு குறைந்தவங்களுக்கு வந்து நாங்க ஒரு அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்றோம்னு சொல்லி சொன்னா, அவங்க பேர்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா? அவங்க பேர்ல அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நாங்க அவங்களுக்கு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்றது அவங்க பாதுகாவலர். அப்படி இல்லாட்டி பெற்றோர்ன்ற பேர்ல தான் நாங்க அக்கவுண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அப்ப அங்க ஃபைனல் கன்சியூமரா யாரா இருப்பாங்க? அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ற யாருடைய பேருக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோமோ, பையரா யார் இருப்பா? யாரு நேம்ல அங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணப்படுதோ, அதாவது பேரண்ட்ஸா இருக்கலாம், கார்டியன்ஸா இருக்கலாம். ஸோ நீங்க 18 வயசுக்கு பிறகு போயிட்டு நீங்க ஒரு அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்றீங்கன்னா, ஸோ அங்க நீங்க தான் அதாவது வந்து ஃபைனல் கன்சியூமரா இருக்க முடியும். அப்ப எந்த நேரமும் வந்து பையர்ன்னு சொல்றவர் ஃபைனல் கன்சியூமரா இருக்க முடியாது. ஸோ அத பார்த்துக்கொள்ளுங்க. சரி. அடுத்தது வந்து ஆர்கனைசேஷனல் கன்சியூமர். இந்த ஆர்கனைசேஷனல் கன்சியூமர்ன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அந்த பொருட்கள வாங்குறாங்க மீள் விற்பனை நோக்கத்துக்காக. மீள் விற்பனை நோக்கத்துக்காக வந்து பொருட்கள வந்து வாங்குறவங்கள தான் வந்து நாங்க ஆர்கனைசேஷனல் கன்சியூமர்ன்னு சொல்லி சொல்றோம். அப்போ உதாரணத்துக்கு பாருங்க ஹோல்சேலர், மொத்த விற்பனையாளர். அப்ப அந்த மொத்த விற்பனையாளர்ன்னு சொன்னா, அவர் மொத்த விற்பனையாளர் அந்த பொருள வாங்கி, அத வந்து சில்லறை விற்பனையாளருக்கு குடுப்பார். சில்லறை விற்பனையாளர் தான் அந்த ஃபைனல் கன்சியூமருக்கு குடுப்பாங்க. அப்போ ஆர்கனைசேஷன் கன்சியூமர்க்குள்ள உள்ளடங்குற முதலாவது நபர் தான் இந்த ஹோல்சேலர், மொத்த விற்பனையாளர். அடுத்தது ரிட்டெய்லர். இப்ப சொன்ன மாரி சில்லறை விற்பனையாளர். இப்ப நாங்க போயிட்டு அந்த சில்லறை கடைகள்ல இப்ப அவங்க வந்து இப்ப பொருட்கள் தேவைன்னு சொல்லி சொன்னா, ஹோல்சேலர் கிட்ட அவர் பொருட்கள வாங்குவார். ஸோ அப்ப அங்க வந்து பையரா அங்க கன்சியூமரா யார் இருக்கான்னா, அந்த ரிட்டெய்லர் தான் கன்சியூமரா இருக்காங்க. அடுத்தது மேனுஃபேக்சரர். அப்ப உற்பத்தியாளர். பொருள உற்பத்தி செய்றவங்க. இப்ப உதாரணத்துக்கு விவசாயம், மரக்கறி. அப்ப அதுகள
உற்பத்தி செய்றவங்க. ஸோ ஏதாவது ஒரு பேக் ஹேண்ட் மேட் பண்றவங்க. ஸோ அவங்க உற்பத்தியாளர். அப்ப அந்த உற்பத்தியாளரும் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆர்கனைசேஷனல் கன்சியூமருக்கான ஒரு உதாரணமா இருக்கும். அடுத்தது கவர்ன்மென்ட், அரசு. இப்ப அரசும் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆர்கனைசேஷனல் கன்சியூமர் தான். இப்ப உதாரணத்துக்கு வந்து அரசு வந்து எங்களுக்காக அதாவது அரசு வந்து இப்ப வெளிநாட்டுல இருந்து ஏற்றுமதி, இறக்குமதி செய்த பொருட்கள பெற்றுக்கொண்டு அவங்க எங்களுக்கு வழங்குறாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனல் கன்சியூமர்ன்னு சொல்லக்குள்ள கவர்ன்மெண்ட் தான் அங்க ஆர்கனைசேஷனல் கன்சியூமர். அதாவது இன்னொரு நாட்டில இருந்து அவங்க அரிசிய பெற்றுக்கொண்டு, அரிசியோ ஏதோ ஏற்றுமதி, இறக்குமதி ஏற்றுமதி பொருட்கள பெற்றுக்கொண்டு அத எங்களுக்கு வழங்குறாங்க. ஸோ அதுதான் கவர்ன்மெண்ட். அடுத்தது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூட். அதாவது வந்து லாப நோக்கமற்ற நிறுவனங்கள். இப்ப அதாவது வந்து லாப நோக்கமற்ற நிறுவனங்கள்னு சொல்லும் பொழுது வந்து, நாங்க அது என்னதுன்னு சொல்றதுன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து சமூக நல சேவையில ஈடுபடுறவங்க, அவங்க வந்து பொருட்கள அவங்க எ அந்த என்ன சொல்றது? அந்த ஏதோ ஒரு நிறுவனத்துல இருந்து அந்த உதவி நிவாரணத் தொகை வழங்குற நிறுவனங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டு, அத வந்து யாருக்காவது ஒரு அனாதையோ, அப்படி இல்லாட்டி பொருள் பணம் இல்லாதவங்களுக்கு, அப்படி இல்லாட்டி நன்கொடையா வழங்குறாங்க. அந்த வெள்ளப்பெருக்கு ஏதாவது அனர்த்தத்தின் போது, ஏதாவது ஒரு பெரிய ஒரு உதவி நிறுவனங்கள் வந்து அந்த நான் ஆர்கனைசேஷனல் இன்ஸ்டிடியூட் அத நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூட்க்கு வந்து வழங்கும். அவங்க தான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து பொருட்கள வழங்குவாங்க. அப்போ ஆர்கனைசேஷனல் கன்சியூமர்ன்னு சொல்றது யாருன்னா, அதாவது வந்து அவங்க டைரக்ட்டா வந்து ஹோல்சேலரா இருக்கலாம், மொத்த விற்பனையாளரா இருக்கலாம், சில்லறை வியாபாரி ரிட்டெய்லரா இருக்கலாம், மேனுஃபேக்சர் உற்பத்தியாளரா இருக்கலாம், கவர்ன்மென்ட் அரசா இருக்கலாம், லாப நோக்கமற்ற அமைப்புகளா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ந கன்சியூமர்ன்னு சொல்லி நாங்க 2ஆ டிவைட் பண்ணக்குள்ள வந்து, ஒரு பக்கம் அதாவது கன்சியூமர்ன்னு சொல்லக்குள்ள வந்து ஃபைனல் கன்சியூமர், அடுத்து ஆர்கனைசேஷனல் கன்சியூமர். இந்த ஃபைனல் கன்சியூமர்னா இறுதி பாவனையாளர் அவங்க தான். ஆனா இந்த ஆர்கனைசேஷனல் கன்சியூமர் வந்து அப்படி இல்ல. பாருங்க இப்ப மொத்த வியாபாரி வாங்கி சில்லறை வியாபாரிட்ட குடுப்பாரு. சில்லறை வியாபாரி வாங்கி அவர் தான் அந்த ஃபைனல் கன்சியூமர் குடுப்பாங்க. அதே மாரி மேனுஃபேக்சர். இப்ப உற்பத்தியாளர் என்ன செய்வாரு? ஹோல்சேலர் குடுப்பாரு. ஹோல்சேலர் வந்து என்ன செய்வாரு? ரிட்டெய்லர் குடுப்பாரு. ரிட்டெய்லர் தான் அ அந்த கன்சியூமருக்கு குடுப்பாங்க. அதே மாரி கவர்ன்மென்ட். இப்ப கவர்ன்மென்ட் எடுத்துக்கொண்டாலும், அவங்க வந்து வெளிநாட்ல ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள பெற்றுக்கொண்டு ஹோல்சேலர் குடுத்து, ஹோல்சேலர் மூலமா ரிட்டெய்லர் குடுத்து, ரிட்டெய்லர் மூலமா மேனுஃபேக்சர். அப்படி இல்லாட்டி கவர்ன்மென்ட்டே டைரக்ட்டா அரசுக்கு குடுக்கும். இந்த நுகர்வோருக்கு குடுக்குறது. அப்புறம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொன்னாலும் அதுதான். லாப நோக்கமற்ற நிறுவனங்கள். ஸோ லாப நோக்கமற்ற லாப நோக்கமற்ற நிறுவனங்கள்னு சொல்லும் பொழுது, அந்த லாப நோக்கமற்ற நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அ ஏதேனும் ஒரு உதவி வழங்குற அந்த அமைப்பு மூலமா அந்த உணவுப் பொருட்களோ, ஏதோ சேவைகளையோ பெற்றுக்கொண்டு, அத வந்து வாடிக்கையாளர்களுக்கு, அதாவது நுகர்வோருக்கு வந்து வழங்குறது. அதத்தான் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ம். க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூட்ன்னு சொல்றது. ஓகே. அப்ப கன்சியூமருக்கான உதாரணங்கள் இதுகள பயன்படுத்தி நீங்க சொல்ல தெரிஞ்சு இருக்கணும். ஓகே. சரி. அடுத்தது. இப்ப இந்த கன்சியூமர பத்தி இந்த சொலோமோன் 2017ஆம் ஆண்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது சொலோமோன்னு சொல்றவர் வந்து ஒரு "The process of involved when individual or group selected, purchase, use or dispose of product and service ideas on experience to the satisfy needs and desire." அதாவது தனிநபர் அல்லது குழுக்கள்னு சொல்லும் பொழுது, தனிநபர் அப்படி இல்லாட்டி குழுக்கள்னு சொன்னா, இன்வால்வ் த இண்டிவிஜுவல் ஆர் குரூப் தனிநபர் அல்லது குழுக்கள் வந்து தயாரிப்புகள். அதாவது வந்து தயாரிப்புகள், அதாவது நாங்க பொருட்கள்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து த பர்ச்சேஸ், யூஸ் த டிஸ்போஸ் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அதாவது பொருட்கள், சேவைகள், யோசனைகள் அல்லது அனுபவங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அப்படி இல்லாட்டி வாங்கும் பொழுது, அத பயன்படுத்தும் பொழுது, டிஸ்போஸ் பண்றதுன்னா அத வந்து என்ன சொல்றது? அப்புறப்படுத்தும் பொழுது, தேவைகள் தேவைகள் மற்றும் ஆசைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு செயல்முறைய தான் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, கன்சியூமர் பிஹேவியர். அதாவது இப்போ ஒரு பொருள் சேவைய வாங்குற ஒரு பொருளா இருக்கலாம், சேவையா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நாங்க எண்ணங்களா இருக்கலாம், அனுபவங்கள். இப்ப யோசனைகள், அனுபவங்கள். அதாவது அனுபவங்கள்னு சொன்னா, இப்போ ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்றாரு. ஸோ அதுதான் நாங்க அனுபவங்கள்னு சொல்றது. ஒருத்தர் ஓகே. இப்ப இந்த ஹைக்கிங் போறவங்க அவங்களோட அனுபவங்கள ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்ப நாங்களும் என்னது அவங்களோட சேர்ந்து இந்த ஹைக்கிங் போறது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள்.
ஓகே. ஸோ அப்ப இந்த சொலமன் சொல்லும். இப்ப நார்மலா வந்து கன்சியூமர்ன்னு சொல்லி கேட்டா, நீங்க முதலாவதுக்கு வந்து சொன்ன விஷயத்த வந்து எந்த இதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா யாராவது ஒரு அறிஞர் கூற்று, அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு வ ஒரு என்ன சொல்ல, ஒரு வேர்ட யூஸ் பண்ணி சொல்ல சொன்னா, நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்த தான் வந்து நீங்க சொல்லணும். சரியா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து ஒரு மனிதர்ட தேவையை வந்து விருப்பத்தையும் வந்து மனிதர்ட தேவையை விருப்பங்கள் அதுதான் சொல்றாங்க. இந்த சாட்டிஸ்ஃபை நீட்ஸ் அண்ட் டிசைர் அதாவது வந்து தேவை, விருப்பத்த வந்து பூர்த்தி செய்யக்கூடிய, அதாவது சாட்டிஸ்ஃபைனா அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய அளவுல, திருப்திப்படுத்தக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகள், அப்படி இல்லாட்டி நாங்க யோசனைகள், அனுபவங்கள் அத வந்து தேர்ந்தெடுக்கிறது. அதாவது வந்து இப்ப நாங்க செலக்ட் பண்றது பொருள. ஓகே எங்களுக்கு தேவையான ஒரு பொருள வந்து நாங்க செலக்ட் பண்றோம். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு தேவையான சர்வீஸ வந்து நாங்க பெற்றுக்கொள்றோம். ஸோ யோசனைகள் அதாவது நாங்க ஐடியா எடுத்துக்கொள்றோம். ஸோ அடுத்தது அனுபவங்கள். அதாவது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க பெற்றுக்கொள்ளும். அதுதான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி சொல்றது. அப்படி இல்லாட்டி வாங்கும் பொழுது, இப்ப நாங்க செலக்ட் பண்றது, அடுத்தது வந்து என்னது பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே நாங்க பொருள வாங்குறது, சேவைய வந்து பெற்றுக்கொள்றது, யோசனை ஐடியாஸ கேட்டு நாங்க ஓகே இன்வெஸ்ட் பண்றது. ஒருத்தர்ட அனுபவத்த தெரிஞ்சுக்கொண்டு, அந்த அனுபவம் மூலமா வந்து ஓகே நாங்களும் ஹைக்கிங் போவோம். அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றது. அதுதான் வாங்கும் பொழுது. அடுத்தது பயன்படுத்தும் பொழுது, யூஸ் பண்றது. இப்ப நம்ம பொருட்கள செலக்ட் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. திரும்ப அத என்ன செய்றோம்? யூஸ் பண்ணணும். பயன்படுத்துறது. ஓகே இப்ப சோப் வாங்குனா, சோப் போட்டு குளிக்கணும். இப்ப இன்சூரன்ஸ வாங்குனா, ஓகே கிளைம் ஏதாவது வரப்ப இன்சூரன்ஸ் வாங்குன பிறகு, ஓகே நாங்க வெஹிக்கிள் வந்து டிரைவ் பண்ணி கொண்டு போறோம். ஏதாவது ஆக்சிடென்ட் ஒண்ணு வரக்குள்ள, அத நாங்க ஆக்சிடென்ட் மீட்டப் பண்ணக்குள்ள, ஓகே இன்சூரன்ஸ் நாங்க போட்டுக்கோம். அதுக்கான கிளைம பெற்றுக்கொள்வது. ஸோ யோசனைகள். சாரி இப்போ ஓகே ஐடியாஸ் நாங்க பெற்றுக்கொண்டு ஏதாவது இப்ப நாங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும் பொழுது, ஓகே ஏதாவது அதுல ரிஸ்க் ஒண்ணு வரும் பொழுது, ஸோ ஓகே நான் உங்கட்ட இப்படி நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இப்படி ஒரு ரிஸ்க் ஒண்ணு வருது. ஸோ அத எப்படி வந்து நாங்க அந்த ரிஸ்க்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்கொள்றது. ஸோ அதான் பயன்படுத்தக்குள்ள ஓகே நாங்க இன்னும் இன்வெஸ்ட்மென்ட்ட எப்படி ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்ணிக்கொள்றது. ஸோ அடுத்தது அதே மாரி இப்ப யோசனைகள்னு சொல்லி சொல்லக்குள்ள ஓகே இப்ப நாங்க ஹைக்கிங் போறதுக்கு என்ன சொல்றது? நாங்க அனுபவம் ஓகே ஹைக்கிங் போறத பத்தி அவரு சொல்லியிருக்கிறாரு. ஓகே அப்ப நாங்க அது ஹைக்கிங் போகும்பொழுது அந்த மாரியான ஸ்டெப்ஸ பின்பற்றணும். ஓகே நாங்க இந்த மாரியான விஷயங்கள தான் ஹைக்கிங் போகும்போது எந்தெந்த விஷயங்கள என்னென்ன மாரியான பொருட்கள கொண்டு போகணும், எப்படி நடக்கணும், என்ன மாரியான ரெஸ்ட் எவ்வளோ டைம் ரெஸ்ட் எடுக்கணும், என்ன மாரியான ஃபுட் சாப்பிடணும். ஸோ அதத்தான் பயன்படுத்துறதுன்னு சொல்லி சொல்றது. அல்லது அப்புறப்படுத்தும் பொழுது. ஓகே இப்ப நீங்க இந்த சோப்ப வாங்கி பயன்படுத்தி முடிஞ்சோன வந்து ஓகே என்ன சொல்றது? அப்புறப்படுத்துறது. அப்படி இல்லாட்டி நாங்க சாப்பிட்டு ஓகே எனக்கு காணோம்னு சொல்லி அத நாங்க ரிமூவ் பண்றது. ஸோ இன்சூரன்ஸ் ஓகே நாங்க இன்சூரன்ஸ் முடிஞ்ச பிறகு ஓகே நாங்க இன்சூரன்ஸ் அங்க கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு இன்சூரன்ஸ் இடத்துல போடுறது. அப்படி இல்லாட்டி நாங்க இன்சூரன்ஸ கேன்சல் பண்றது. ஓகே நாங்க வெஹிக்கிள சால்வ் பண்ணோனே கேன்சல் பண்றது. அதுதான் அப்புறப்படுத்துறதுன்னு சொல்லி சொல்றாரு. டிஸ்போஸ்ன்னு சொல்லி சொல்றது. அதே மாரி யோசனைகள். இப்ப நான் ஓகே அவருடைய யோசனைய கேட்டு ஓகே நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இருக்கலாம். ஸோ அது வந்து அப்புறப்படுத்துறது. ஸோ அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள கேட்டு, ஓகே நாங்க அந்த அனுபவம் படி, ஓகே நாங்க ஜஸ்ட் அனுபவத்த தெரிஞ்சுக்கணும். ஓகே நாங்க போற நேரம் அத யூஸ் பண்ணோம். இப்ப தேவையில்லன்னு சொல்லி அப்புறப்படுத்துறது. ஸோ இந்த மாரியான எல்லா ப்ராசஸையும் வந்து சொல்றது ப்ராசஸ தான் வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, கன்சியூமர் பிஹேவியர் சொல்லுது. சரியா? ஓகே அப்ப நான் இந்த ஒன் பை ஒன்க்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன். இப்போ ஒருத்தர் வாட் ஆர் த மீன் பை த கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்லி கேட்டா, நீங்க கண்டிப்பா இப்ப கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்லி சொன்னா, அப்ப இந்த விஷயங்கள வந்து சொல்லணும். அதாவது ஒரு தனிநபர் அல்லது குழுக்கள்ட வந்து தேவைகள், ஆசைகள், தேவை மற்றும் அவருடைய விருப்பம் சாட்டிஸ்ஃபைகேஷன்னா அவர் திருப்திப்படுத்தக்கூடியவாறு தேவை, விருப்பத்த பூர்த்தி செய்து திருப்திப்படுத்தக்கூடியவாறு அந்த பொருட்கள், சேவைகள், எண்ணங்கள், அனுபவங்கள். அத வந்து ஒண்ணு என்ன தெரிவு செய்தல், பெற்றுக்கொள்வது. அது மட்டும் இல்லாம தெரிவு செய்தல், பெற்றுக்கொள்ளுதல், அடுத்தது என்ன செய்றது? அ கொள் வாங் அ த பயன்படுத்துதல், அப்புறம் அதை அப்புறப்படுத்தல். இந்த விஷயங்கள் உள்ளடக்கியது தான் வந்து என்னதுன்னு சொன்னா, கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. சரி, இப்ப அடுத்ததுக்கு போவோம். அது இப்ப கன்சியூமர் பிஹேவியர் வந்து தொடர்ந்து கொண்டு போகுது. அதாவது வந்து டிஃபைன் த மெயின்லி ஃபோக்கஸ் த ஃபாலோவிங் 3 பியோமினா. அதாவது வந்து இந்த கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாங்க 3 விஷயத்துல வந்து கவனம் செலுத்தணும். அதுல முதலாவது தான் ஆக்டிவ் சச் ஆஸ் ஆக்ட் பொசஸ் த சோசியல் ரிலேஷன்ஷிப். அதாவது வந்து
அப்ப இந்த நாங்க கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொன்னோம்னு சொன்னால், அதாவது செயல்கள். அதாவது நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா, இந்த சமூக உறவுகள் போன்ற செயல்பாடுகள். அதாவது வந்து ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப் ஒண்ணு இருக்கும். இப்போ ஓகே நான் ஒரு பொருள வந்து நான் பயன்படுத்தணும்னு சொன்னா, எனக்கு வந்து அந்த சமூக ரீதியா வந்து அந்த பொருள் வந்து எவ்வளோ பேர் யூஸ் இப்ப நான் ஒரு ஐஃபோன் ஒண்ணு வாங்கணும்னு சொன்னா, ஓகே. என்ன சுத்தி இருக்க என்வைரன்மென்ட்ல ஐஃபோன் எப்படி யூஸ் பண்றாங்க? அந்த பொருள பத்தி அவங்க என்ன சொல்றாங்க? என்ன மாரியானது? அதுதான் சோசியல் த ப்ரோசஸ் அண்ட் சோசியல் சச் ஆஸ் லைக் த ப்ரோசஸ் அண்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப். இந்த கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொன்னா செயல்முறை வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, அந்த சோசியல் சமூக ரீதியா ஒரு தொடர்புடையதா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு நுகர்வோர் நடத்தை. ஓகே இன்டெக்ஸ் இப்ப கன்சியூமர் பிஹேவியர்னாலே நுகர்வோர் நடத்தை. அப்ப அந்த நுகர்வோர் நடத்தைன்னு சொல்லும் பொழுது வந்து நாங்க 3 விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். அதுல தான் முதலாவது ஆக்டிவிட்டீஸ் சச் ஆஸ் த ப்ரோசஸ் அண்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப். ஒரு தனி ஒரு ஒரு நபர் அப்படி இல்ல நாங்க குழுக்கள்னு சொல்லி படிச்சிருந்தோம் தானே. அப்ப அவர் வந்து எப்படியாவது சமூக ரீதியான உறவுகளோட செயற்படுறாரு. செயல்முறை எப்படி இருக்கு? ஓகே ஐஃபோன் எல்லாரும் வாங்குறான். உண்மையா இந்த ஐஃபோன் நல்லமா? ஓகே நான் இது எனக்கு தேவையா? எனக்கு யூஸ் பண்ணக்கூடியதா இருக்குமா? இப்போ ஒரு இன்சூரன்ஸ போட்ட உடனே நாங்க சொல்லுவோம் தானே, ஓகே அங்க இன்சூரன்ஸ் நான் போட்டிருக்கேன். நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுதாங்கன முதலாவது ஸ்டெப். அடுத்தது பீப்பிள் சச் ஆஸ் இண்டிவிஜுவலோ, குரூப் அண்ட் ஆர்கனைசேஷன். அப்ப இந்த கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க என்னைக்குமே வந்து ஒரு தனிநபரா இருக்கலாம், குழுக்களா இருக்கலாம், நிறுவனங்களா இருக்கலாம். அப்ப நாங்க கன்சியூமர் வந்து 2ஆ டிவைட் பண்ணோம் தானே. ஒன்று என்னது நாங்க கன்சியூமர் 2ஆ டிவைட் பண்ணது. ஒன்று ஃபைனல் கன்சியூமர், ஒன்று ஆர்கனைசேஷனல் கன்சியூமர். அப்ப இங்கேயும் வந்து பீப்பிள் சச் ஆஸ் அதாவது வந்து தனிநபரா இருக்கலாம். கன்சியூமர்ன்னு பிஹேவியர்ன்னு சொல்லக்குள்ள வர அந்த 3 விஷயம் நாங்க 3 விஷயத்துல கவனம் செலுத்தக்குள்ள தனிநபர்கள கவனம் செலுத்தணும். ஓகே தனியா ஓகே. இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் ஒண்ணு தேவைன்னா, ஓகே நான் அந்த தனிநபர வந்து அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அந்த ட்ரெஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம குழுக்கள். இப்போ குழுக்கள்னு சொன்னா ஒரு குரூப். இப்போ ஓகே மேல் ஃபீமேல் அந்த மாரி ஒரு குரூப். அப்படி இல்லாட்டி இந்த என்ன சொல்றது? இப்ப ம் டீச்சிங் அந்த அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த குரூப்க்கு என்ன மாரியான அவங்களோட பிஹேவியருக்கு நான் வந்து பொருட்கள் சேவையில வந்து சேல் பண்றது. அந்த மாரி. அடுத்தது ஆர்கனைசேஷன். அதாவது அந்த நிறுவனம். அப்ப அந்த நிறுவனம் தான் நாங்க சொன்ன அந்த மொத்த ஓகே. இப்ப ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ஓகே அந்த சப்ளையர்ஸோ, மேனுஃபேக்சரோ அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? ஹோல்சேலரோ அவங்க வந்து ஓகே என்னென்ன இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்னென்ன தேவை அந்த மாரி. இப்போ ஒரு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னா அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிய வந்து எப்படி வழி நடத்துறது. இதுதான் வந்து அந்த பீப்பிள் சச் ஆஸ் இண்டிவிஜுவல், குரூப் அண்ட் ஆர்கனைசேஷன்னு சொல்றது. அடுத்தது வந்து என்னதுன்னா, the எக்ஸ்பீரியன்ஸ் சச் ஆஸ் obtaining, யூசிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆ ஒரு கன்சியூமர் பிஹேவியர்ல நாங்க மெயினா வந்து என்னதுன்னு சொன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சச் ஆஸ் obtaining, யூசிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வந்து நாங்க அனுபவம் இப்ப நாங்க ஒரு பொருள வாங்குற அனுபவம் இருக்கும். ஓகே. அப்படி இல்லாட்டி நாங்க அத எக்ஸ்பீரியன்ஸ பெற்றுக்கொள்ளணும். அத எக்ஸ்பீரியன்ஸ பார்க்கணும். ஒரு நபர் எங்களோட எவ்வளவு தூரத்துக்கு வந்து இருக்கு பொருட்கள வாங்குறாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஓகே. நாங்க சொல்லுவோம் ஒரு சில பொருட்கள் வந்து நாங்க பரம்பரை ஓகே நாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம். டூத் பேஸ்ட்ல சிக்னல் எடுத்துக்கொள்வோமே, அந்த சிக்னல் வந்து இப்ப எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமிலியரான ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. அதுதான் வந்து அங்க வந்து கன்சியூமர் ஓகே இவங்க வந்து பேரண்ட்ஸ் பாவிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இப்ப நாங்க, இப்ப அப்புறம் எங்கட பிள்ளைகள். இப்படியே வந்து போகும்பொழுது, அந்த ப்ராடக்ட் வந்து அந்த கன்சியூமர் பிஹேவியர்ல வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ நாங்க அந்த பொருள பயன்படுத்துவதன் மூலமா பெற்றுக்கொள்ளப்படுகின்ற எங்களோட அனுபவம், அந்த அனுபவங்கள வந்து பத்தி சொல்றது தான் அங்கன சொல்றாங்க. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் சச் ஆஸ் obtaining, யூசிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேயா? எக்ஸ்பீரியன்ஸ் சச் ஆஸ் obtaining அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, அனுபவங்கள வந்து பயன்படுத்தணும். இப்ப அனுபவத்த வந்து நாங்க பயன்படுத்தணும். ஓகே. நாங்க உதாரணத்துக்கு வந்து இப்ப என்ன சொல்றது? ஹெச்என்பி பேங்க்ல வந்து ஒரு லோன் ஒண்ணு எடுக்கன்னு சொல்லி அங்க நல்ல சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாங்க அது வந்து நாங்க உண்மையாலுமே இந்த கன்சியூமர் பிஹேவியர் வந்து ஓகே. அவர் சொன்ன அந்த அனுபவத்த வந்து நாங்க என்ன செய்யணும், அத பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் எங்களுக்கு உண்மையாலுமே அதுல வந்து ஒரு அனுபவம் வரும். ஓகே உண்மையாலே இவரு சொன்னது ஓகே. இங்க வந்து எங்களுக்கு நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இருக்கா? நல்ல ஒரு என்ன சொல்றது? எங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து நிறைவேற்றி குடுக்குறாங்களான்னு சொல்லி. அப்ப மெயினா இந்த கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்லக்குள்ள டெஃபினிஷன் மெயின்லி ஃபோக்கஸ் அதாவது நாங்க மெயினா 3 விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒண்ணு தான் என்னது? அதாவது ப்ரோசஸ் அண்ட்
சோசியல் ரிலேஷன்ஷிப். அப்போ ப்ராசஸ் அண்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப்ப பார்க்கணும். ஓகே. ப்ராசஸ்னா ஒரு செயல்முறை. ஒரு கன்சியூமர்ட்ட ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஓகே. இந்த பொருள தொடர்ச்சியா வாங்குறாரா? இந்த பொருள இருந்துட்டு வாங்குறாரா? ஸோ அந்த மாரி. ஸோ இந்த பொருள் அவருக்கு எவ்வளவு தூரம் இந்த பொருள் வந்து தாக்கம் செலுத்தியிருக்கு. அந்த மாரி. அடுத்தது வந்து இப்ப கன்சியூமர்ன்னு சொன்னா நாங்க இண்டிவிஜுவல் நபர் மட்டும் இல்ல. அது குரூப்ஸா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆர்கனைசேஷனா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நாங்க பார்க்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் சச் ஆஸ் ஆப்டெய்னிங். அதாவது யூசிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது அத பயன்பாடு மற்றும் அதோட அனுபவம் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பொருள வந்து நாங்க என்னத்தான் ஒரு பொருள் நல்லம் என்று சொல்லி சொன்னாலும், அந்த பொருள வந்து அவர் பயன்படுத்துறது, உண்மையாலுமே அவர் பயன்படுத்தி அதன் மூலம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் மூலம் தான் வந்து அவருக்கு தெரியும். உண்மையாலுமே இந்த பொருள் வந்து எங்களுக்கு வந்து நன் அவங்க சொல்ற மாரி அந்த பொருள் நல்ல பொருளா அப்படின்னு சொல்லி. ஓகேயா? சரி. இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். வை ஸ்டடி கன்சியூமர் பிஹேவியர். ஓகே. நாங்க ஏன் இந்த நுகர்வோர் நடத்தைய வந்து கற்றுக்கொள்ளணும்? ஒரு நிறுவனம் ஏன் இந்த நுகர்வோர் நடத்தைய கற்றுக்கொள்ளணும்? அதுல முதலாவது வந்து பாருங்க, இந்த செலக்டிங் அண்ட் செக்மென்டிங் ஆஃப் த டார்கெட் மார்க்கெட். அதாவது இலக்கு சந்தையின் தேர்வு மற்றும் பிரிவு. ஓகே. நாங்க இப்ப மார்க்கெட்டிங் லெவல் 3 மார்க்கெட்டிங்கும் படிச்சுட்டு தான் நாங்க லெவல் 4க்கு வந்திருக்கோம். மார்க்கெட்டிங்ல வந்து கன்சியூமர் பிஹேவியர் படிக்க. அப்ப செலக்டிங் ஆன் த செக்மென்டேஷன் ஆஃப் டார்கெட் மார்க்கெட்டிங்ன்னு சொன்னா, நாங்க படிச்சிருக்கோம் சந்தைய வந்து துண்டமாக்குறதுன்னு சொல்லி. அதாவது வந்து செக்மென்ட்ன்னு சொல்லுவோம். சந்தைய வந்து துண்டமாக்கக்குள்ள வந்து துண்டமாக்குவதன் மூலமா தான் எங்களுக்கு டார்கெட் மார்க்கெட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்க சந்தைய துண்டமாக்குறதுன்னு சொன்னா, ஓகே ஜியோகிராபிக்கல் ஏரியாவ வந்து நாங்க துண்டமாக்குறோம். ஓகே. நான் வந்து கொழும்பு பீப்பிள்க்கு மட்டும் தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உற்பத்தி செய்யப்படும். ஓகே. ஸோ அப்படி மேனுஃபேக்சர் செய்யக்குள்ள, அப்ப நான் கன்சியூமர் பிஹேவியர் வந்து படிச்சிருந்தா மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே. கொழும்புல இருக்கவங்களோட வந்து கன்சியூமர் அவங்களோட நடத்தை, நுகர்வோர் நடத்தை எப்படி இருக்கு? ஓகே. அவங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? அவங்க எவ்வளோ இன்கம்? ஸோ அவங்க தொடர்ச்சியா பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களா? கன்சியூமர் எப்படி அந்த ப்ராடக்ட்ட வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க? ஸோ அவங்களுக்கான அந்த ப்ராடக்ட்க்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுதான் செக்மென்டேஷன். ஸோ அந்த செக்மென்டேஷன்ல ஓகே. எனக்கு இப்ப அந்த கொழும்புன்னு சொன்னாலும் ஓகே. நான் இன்னும் கன்சியூமர் பிஹேவியர டீப்பா வந்து நான் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா, ஓகே. நான் டார்கெட் மார்க்கெட்க்கு போறேன். ஓகே. கொழும்புல இருக்க யங்கர்ஸ்க்கு மட்டும் தான் எந்த ப்ராடக்ட். அப்படி இல்லாட்டி அ சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ப்ராடக்ட்ட வந்து நான் உற்பத்தி செய்றேன். ஸோ அதுதான். அப்படி இல்லாட்டி கொழும்புல இருக்க பாய்ஸ்க்கு மட்டும். கொழும்பு பிரதேசத்துல இருக்க கேர்ல்ஸ்க்கு மட்டும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு கன்சியூமர் பிஹேவியர வந்து நல்லா உன்னிப்பா தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே. கொழும்புல இருக்க பாய்ஸ் வந்து ரொம்ப விருப்பம் வந்து என்னதுன்னு சொன்னா, ஓகே. இந்த ஸ்பெசிஃபிக்கான ட்ரெஸ்க்கு தான். இந்த மாரியான ஃபேஷனபிள் ட்ரெஸ்க்கு தான். கொழும்புல இருக்க கேர்ல்ஸ் வந்து இந்த மாரியான ஃபேஷனபிளா உடுத்துற ட்ரெஸ் தான். ஸோ இந்த மாரியான ஃபேஷனபிளான ட்ரெஸ்க்கு தான் விருப்பம். ஸோ அதுதான் வந்து செலக்ஷன் அண்ட் செக்மென்டிங் ஆஃப் த டார்கெட் மார்க்கெட்ன்னு சொல்றாங்க. அதாவது வந்து இலக்கு சந்தையை தேர்வு செஞ்சு கொள்றதுக்காக வந்து மெயினா நாங்க இந்த கன்சியூமர் பிஹேவியர் வந்து எங்களுக்கு வந்து கன்சியூமர் பிஹேவியர் வந்து கற்றுக்கொள்றது ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. வை ஸ்டடி கன்சியூமர் பிஹேவியர். அப்ப நாங்க இந்த இலக்கு சந்தை அவங்களோட பிஹேவியர வந்து தெரிஞ்சு கொண்ட பிறகு எங்களோட பொருள வந்து அவங்கள நோக்கி உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கும். அடுத்தது இம்ப்ளிமென்டிங் த அப்ரோப்ரியேட்டட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரிலவன்ட் டூ த டார்கெட் மார்க்கெட் செக்மென்ட். ஓகே. அதாவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, இப்ப நாங்க டார்கெட் மார்க்கெட் தெரிவு செஞ்சோம் தானே, அந்த டார்கெட் மார்க்கெட்க்கு ஏத்த மாரி பொருத்தமான சந்தைப்படுத்தல் தந்துருவோம். உத்திகள். அதாவது ஸ்ட்ராட்டஜிக்ன்னு சொல்றது. ஓகே. இப்ப கொழும்புல இருக்க அந்த கேர்ல்ஸ்க்கு வந்து ஃபேஷனபிளா தான் உடுத்த பிடிக்கும்னா, ஓகே. அந்த ஃபேஷனபிள் வந்து நாங்க எப்படி கொண்டு வர முடியும்? எவ்வளோ காஸ்ட்ல அந்த ஃபேஷனபிளான ட்ரெஸ்ஸஸ வந்து நாங்க கொண்டு வரோம்? ஸோ ஃபேஷனபிள்ன்னு சொல்லக்குள்ள ஓகே. இப்போ ஒரு பார்ட்டீஸ்க்கு ஏத்த மாரி ஓகே. நார்மல் டேஸ்க்கு எப்படி ஒரு ட்ரெஸ் அவங்க வேர் பண்றது. அதே மாரி ஒரு பார்ட்டீஸ் டைம்லனா அப்படி அவங்க என்ன மாரியான ட்ரெஸ் வேர் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாரியான கலர்ஸ்ல ஸோ டிசைன் எப்படி இருக்கு? என்ன மாரியான மெட்டீரியல். ஸோ அதுகள்ல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து தந்திரோபாயத்த வந்து உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. எவாலுவேஷன் ஆஃப் த மார்க்கெட்டிங் புரோகிராம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டாக்டிக்ஸ். அதாவது வந்து சந்தைப்படுத்தல் திட்டங்கள். ஓகே. இப்ப நாங்க கன்சியூமர் பிஹேவியர் தெரிஞ்சு கொண்ட பிறகு ஓகே. அப்ப கன்சியூமர் பிஹேவியருக்கான சந்தைப்படுத்தல் திட்டங்கள். உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு கேம்பிங் ஒண்ணு செய்றது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனா, சொல்லுமே இப்ப வந்து மோஸ்ட் வந்து பாய்ஸ் வந்து ரெட் புல் வந்து ரெட் புல் ட்ரிங்க் வந்து விருப்பம்னு சொல்லி, அப்ப ஏதாவது நாங்க சந்தைப்படுத்தல் திட்டம்னு கொண்டு வரோம். ஓகே. நாங்க ஏதாவது ஒரு ஸ்போர்ட் மீட் டைம்ல அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு
கேம்பிங் மாரி ஒண்ணு செஞ்சு நாங்க ஓகே ரெட் புல் வந்து நாங்க வழங்குறது. ஸோ அந்த மாரி. ஸோ அதுதான் சந்தைப்படுத்தல் திட்டங்கள். அடுத்தது அதே மாரி வந்து உத்திகள் கொண்டு வரதுன்னு சொல்றது. இப்ப டெடிக்ஸ்ன்னு சொன்னாலும் வந்து அந்த தந்திரோபாயங்கள், அந்த உத்திகள தான் சொல்றாங்க. ஓகே. அப்போ மார்க்கெட்ல வந்து கன்சியூமரோட பிஹேவியர் இப்படித்தான் இருக்கு. ஓகே. கன்சியூமர் வந்து மோஸ்ட்டா வந்து அ சமயத்துல வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து கூடுதலான விருப்பம் இருக்கு. ஓகே. அப்ப நாங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ பிரீமியம் குறைச்சு நாங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அவங்களுக்கு குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து எங்கள்ட்ட நெறைய தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்க்கான கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு சொல்லி. அதுதான் எவலுவேஷன் ஆஃப் த மதிப்பீடு செஞ்சு கொள்வது. மார்க்கெட்ல வந்து சந்தை இது அப்ப அதாவது திட்டங்கள் எப்படி இருக்கு? மக்கள்ல சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்கள் எப்படி இருக்கு? சந்தைப்படுத்தல நுட்பங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்தது பாருங்க. இந்த அசெஸிங் த இம்பாக்ட் ஆஃப் ட்ரெண்ட் அண்ட் பிரிப்பேரிங் த மார்க்கெட்டிங் பிளான் டூ மீட் த ஃபியூச்சர் சேஞ்சஸ் ஆஃப் எக்கோனமிட்டி. அதாவது வந்து நாங்க வந்து எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது வந்து எதிர்காலத்துல வந்து ஏற்படக்கூடிய தாக்கங்கள மதிப்பிட்டு வந்து சந்தைப்படுத்தல் திட்டங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப கன்சியூமர் பிஹேவியர் COVID-19க்கு முன்னுக்கு ஒரு கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொன்னா, எல்லாருக்குமே வந்து என்னதுன்னு சொன்னா, நாங்க ஓகே. நாங்க பொறுப்பு சரி நாங்க படிக்கிறத எடுத்துக்கொள்வோமே. COVID-19 முன்னுக்கு கிளாஸஸ் எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா, ஆஃப்லைன் மெத்தட் தான் படிப்பு. ஆஃப்லைன் மெத்தட் தான். ஒரு லெக்சர்ஸா இருக்கலாம், ஒரு ஸ்கூல் படிப்பா இருக்கலாம். ஸோ எல்லாமே ஓவராலா என்டையர் ஸ்டடியே வந்து என்ன கல்வி முறைமையே வந்து ஆஃப்லைன் மெத்தட். நேரடியா நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு படிக்கிறது. ஆனா, அதே ஆஃப்டர் COVID-19க்கு பிறகு அந்த மெத்தட் என்ன நடந்துச்சு? டோட்டலி சேஞ்ச் ஆகுனுச்சு. அதாவது நாங்க ஆன்லைன் மூலமா கற்றல் நடவடிக்கைகள கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து அது அனுபவமா இருக்கும். ஸோ இது வந்து தான் என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த ஒரு நாங்க கன்சியூமர் பிஹேவியர் ஓகே. அப்ப நாங்க கன்சியூமர் பிஹேவியர் நடத்தைய தெரிஞ்சு கொண்ட பிறகும், ஓகே இல்ல நாங்க இன்னும் ஆஃப்லைன்ல தான் கிளாஸஸ் எல்லாம் வப்போம்ன்னு சொல்லி இருந்தா, எங்களால COVID-19 டைம்ல வந்து அந்தந்த நிறுவனங்கள் வந்து என்ன சொல்றது, அந்த டார்கெட்ட வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியுமா? மார்க்கெட் பிளான்ஸ் வந்து சக்சஸ் பண்ணியிருக்க முடியுமா? நிறுவனங்கள் வொர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ட கொண்டு வந்தாங்க. இல்ல எங்களால வொர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் கஷ்டம். நாங்க ஆர்கனைசேஷனுக்கு தான் போகணும்னு சொல்லி இருந்தா, அந்த பிளான்ஸ் எல்லாம் சரியா அவங்களோட அதாவது சேலஞ்சஸ வந்து சக்சஸ் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால தான் வந்து கன்சியூமர் பிஹேவியர் நுகர்வோர் நடத்தை எப்படி சேஞ்ச் ஆகி இருக்கோ, ஸோ நுகர்வோர் நடத்தைய வந்து கற்றுக்கொள்வது அவசியம். சரியா? ஓகே. பாருங்க. இங்கன. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஃப் த கன்சியூமர் பிஹேவியர். பெட்டர் மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். அதாவது வந்து சிறந்த தொடர்பாடலுக்கு, அதாவது வந்து பெட்டர் மார்க்கெட்டிங் நாங்க இப்ப கன்சியூமர் பிஹேவியர் வந்து இம்பார்ட்டன்ட்ன்னு சொன்னா, ஒரு சிறந்த சந்தைய வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே இந்த மார்க்கெட்ல இருக்க கன்சியூமர்ட்ட வந்து இதுதான் நடத்தை. ஸோ இவங்களுக்கு இந்த நடத்தைக்கு ஏத்த மாரி தான் நாங்க வந்து எ இயங்கிக் கொண்டு போகணும். ஸோ கம்யூனிகேஷன் பண்றது. ஸோ சாரி அந்த கன்சியூமர் பிஹேவியர் நடத்தைக்கு ஏத்த மாரி, ஓகே. அவங்களுக்கு இந்த பொருட்களுக்கு தான் நாட்டம் கூடுதலா இருக்கு. கஸ்டமரின் கூடுதலா விரும்புறது. ஸோ ஆன்லைன் சேவிஸ் இருக்கான். ஸோ அதுதான் அதுக்கான உதாரணம். அடுத்தது இம்ப்ரூவ் த கஸ்டமர் ரிட்டென்ஷன். அதாவது கஸ்டமர் ரிட்டென்ஷன்னா, நாங்க வாடிக்கையாளர்கள வந்து என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, அதிகரிச்சு கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அதுதான் ரிட்டென்ஷன்னு சொல்றது. அப்ப கன்சியூமர் நுகர்வோர் நடத்தைய நாங்க சரியா உணர்ந்து கொண்டு நாங்க அந்த பொருட்கள், சேவைகள், எண்ணங்கள் அப்படி இல்லாட்டி யோசனைகள வந்து நாங்க முன்வைக்கும் பொழுது, சரியான எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அப்ப நுகர்வோர்கள வந்து அதிகரிச்சுக் கொள்ள முடியும் ஒரு நிறுவனத்துல. ஓகே. ஸோ அடுத்தது. இ அ இன்கிரீஸ் த கஸ்டமர் லாயல்டி. அதாவது கஸ்டமர் லாயல்னா நுகர்வோர்ட விசுவாசத்தன்மைய வந்து அதிகரிக்க முடியும். அதாவது நுகர்வோர் திருப்தி மூலமா தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா விசுவாசம் அடையப்படுது. அதுதான் கஸ்டமர் லாயல்டின்னு சொல்றது. ஸோ அப்ப நாங்க நுகர்வோர நல்லா தெரிஞ்சு, ஓகே அவங்களோட நடத்தைய தெரிஞ்சு நாங்க அவங்களுக்கு வந்து பொருட்கள வழங்கும் பொழுது வந்து, ஓகே அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னா, ஓகே கஸ்டமர் லாயல்டி அதாவது என்ன சொல்றது நுகர்வோரோட விசுவாசத்தன்மை வந்து அதிகரிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நாங்க ஆன்லைன்ல வந்து இப்ப கிளாஸஸ் செஞ்சு கொண்டு போறோம். ஓகே. அப்ப நாங்க ஆன்லைன்ல கிளாஸஸ் செஞ்சு கொண்டு போறோம்ன்னு சொன்னா, நாங்க வாடிக்கையாளர் விசுவாசத்த அதிகரிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஓகே. அவங்களுக்கு நாங்க ஆஃப்லைன்ல அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாங்களோ, அதே மாரி வந்து நாங்க ஆன்லைன்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு குடுக்கணும். ஸோ சரியான எப்படி ஆஃப்லைன்ல நாங்க என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம், எக்ஸாம் வச்சது, ஸோ அவங்கள நேரடியா நாங்க
மீட் பண்ணி மதிப்பிட்டது. அது எல்லாமே வந்து நாங்க திரும்ப ஒரு சேஞ்சஸ் ஆகக்குள்ளயும் வந்து, நாங்க அந்த நுகர்வோர் நடத்தைக்கு ஏத்த மாரி வந்து, அந்த விஷயங்களை வந்து கவனிக்கணும். ஓகே, இப்ப நாங்க ஒரு டாக்குமெண்ட்டா இருக்கலாம். இப்ப ஹார்ட் காப்பீஸ்க்கு பதிலா சாஃப்ட் காப்பி குடுக்குறோம். ஓகே, சாஃப்ட் காப்பி வந்து அது சரியான அந்த டைம்க்கு வந்து நாங்க குடுக்கணும். ஓகே, ஹார்ட் காப்பீஸ் தேவை. அதாவது சாஃப்ட் காப்பில ஹார்ட் காப்பீஸ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி எல்லாம் சரியா அக்யூரேட்டான டைம்க்கு குடுத்த மாரி, அதே போல வந்து ஆ நாங்க சாஃப்ட் காப்பி குடுக்கும்பொழுது, ஓகே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே எல்லாமே சரியா குடுக்குறது. ஸோ அதுதான் இன்கிரீஸ் த கஸ்டமர் லாயல்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள். பெட்டர் பிளான் இன்வென்டரி. அதாவது வந்து பெட்டர் பிளான் இன்வென்டரின்னு சொல்லி சொன்னா, சரியான திட்டங்கள். அதாவது வந்து இப்ப இங்க பெட்டர் பிளான் இன்வென்டரின்னு மட்டும் சொல்ல முடியாது. பெட்டர் பிளான் அதாவது வந்து சரியான திட்டங்கள வந்து வழிவகுத்துக் கொள்ள முடியும். ஓகே, கன்சியூமர் பிஹேவியர் நடத்தை இப்படித்தான் இருக்கு. ஓகே, அப்ப நாங்க வந்து எதிர்காலத்துல வந்து கன்சியூமர் கூடுதலா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த என்ன சொல்றது? இந்த பாஸ்போர்ட்க்கு வந்து அக்கறை செலுத்துறாங்க. அப்ப பாஸ்போர்ட்க்கு அக்கறை செலுத்துறாங்கன்னா, நாங்க வந்து பாஸ்போர்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக நெறைய நிறுவனங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாஸ்போர்ட் வந்து சரியா அவங்களுக்கு குடுக்கணும். சரியான டேஸ்ட்ல அந்த மாரியான விஷயங்கள். இன்கிரீஸ் த சேல் விற்பனைய வந்து அதிகரிச்சுக் கொள்ள முடியும். அப்ப நாங்க சரியான நுகர்வோருக்கு தேவைய புரிஞ்சு, நுகர்வோரோட நடத்தைய புரிஞ்சு நாங்க அந்த உற்பத்தி செய்யக்குள்ள, எங்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க? நுகர்வோர் வந்து வந்து கொண்டே இருப்பாங்க. ரிசர்ச் த காம்படிஷன் அதாவது வந்து போட்டிய வந்து அதாவது வந்து போட்டிகள வந்து ஆய்வு செய்ய முடியும். அதாவது இப்போ போட்டியாளர்கள் ரிசர்ச் த கம்பரிசன் சொன்னா, போட்டியாளர்களோட வந்து நாங்க என்ன செய்ய முடியும்னா, சரியா போட்டியிட்டுக் கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து, ஓகே நான் இப்ப அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஓகே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிய விட நாங்க வந்து கன்சியூமர்ட்ட பிஹேவியர் நுகர்வோரோட நடத்தை அறிஞ்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கோவிட் டைம்லலாம் வந்து பெட்ரோல் இஷ்யூஸ் எல்லாம் ஆச்சு. அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் வந்து பைக் இன்சூரன்ஸ் பண்ணாங்க. COVID-19 கவர் ஒண்ணு அதாவது இன்சூரன்ஸ் கவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படியே இருக்கக்குள்ள வந்து நுகர்வோர் நடத்தைய அறிஞ்சு செய்யும் பொழுது வந்து எங்கள் போட்டியாளர்கள விட நாங்க வந்து திறமையா செயற்பட முடியும். சரியா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆஃப் கஸ்டமர் பிஹேவியர்ன்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இம்ப் வை ஸ்டடி த கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்ற விஷயத்துல வரும். ஓகே. சரி. அடுத்தது ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் த கன்சியூமர் பிஹேவியர். அதாவது வந்து ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் த கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்லி சொன்னா, இந்த விஷயமெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நான் எட் பண்ணது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ நீங்க வந்து மெயினா பார்க்கணும் இந்த இதத்தான். ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஸ்லைட்ஸ் இருக்கும் தானே? நீங்க ஸ்லைட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும். ஓகே. அப்ப ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கன்சியூமர் பிஹேவியர்ன்னு சொல்லி சொன்னா, அந்த கன்சியூமர் பையிங் பிஹேவியர் வந்து 2 பேர். அதாவது தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள்னு இருக்கு. அப்ப அந்த தாக்கம் செலுத்தக்கூடிய காரணில 2 இருக்கு. ஒண்ணு சோசியல் கல்ச்சர் அதாவது சமூக கலாச்சார காரணி. அடுத்தது இண்டிவிஜுவல் ஃபேக்டர் தனிநபர் காரணி. அப்ப இந்த சோசியல் கல்ச்சர் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்குள்ளயும் வந்து இருக்கு. கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸ். அதாவது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க சமூக கலாச்சார காரணின்னு சொல்லக்குள்ள வந்து கலாச்சார காரணிகள்னு சொல்றது வேற, சமூக காரணிகள்னு சொல்றது வேற. கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ்ன்னு வேறு, சோசியல் ஃபேக்டர்ஸ்ங்கிறது வேற. இப்போ உதாரணத்துக்கு வந்து கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது, சரியா? ஸோ ஓகே நான் அதுக்கு முதல்ல வாரேன். இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் போவோம். தனிநபர் காரணிகள், பெர்சனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் அடுத்தது வந்து என்னது? பிசியோலொஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அதாவது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு கூட நாங்க அத சொல்லுவோம். அப்ப சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, உளவியல் காரணிகள். அப்ப கன்சியூமர் பையிங் பிஹேவியர் அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் கன்சியூமர் பையிங் பிஹேவியர்ன்னு சொல்லி சொன்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோசியோ கல்ச்சர் ஃபேக்டர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ். அப்ப அந்த சோசியோ கல்ச்சர் ஃபேக்டர்ஸ்குள்ளேயும் வர சப் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்கு. கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸ். அதே மாரி இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கொண்டாலும், அதிலேயும் வந்து சப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பெர்சனல் ஃபேக்டர் தனிநபர் காரணி மற்றும் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் உளவியல் காரணி. ஓகே. இப்ப நாங்க முதலாவது வந்து பார்ப்போம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, பெர்சனல் ஃபேக்டர்ஸ். அப்ப இந்த இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ்குள்ள வர பெர்சனல் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கொண்டா, ஒரு தனிநபர்ட அதாவது ஒரு கன்சியூமர் ஏஜ் வயது, இன்கம், வருமானம், ஆக்குபேஷன், தொழில், லைஃப் ஸ்டைல் அதாவது அவருடைய வாழ்க்கை வட்டம்னு அதாவது அத என்ன சொல்றது? வாழ்க்கை நடத்தைன்னு சொல்லி சொல்லலாம். பெர்சனாலிட்டி அதாவது அவர் தனி மனித ஆளுமை. ஸோ இதுதான் வந்து பெர்சனல் ஃபேக்டர்ஸ்க்கான உதாரணங்கள். ஸோ இது எப்படி ஒரு கன்சியூமர் பையிங் பிஹேவியர் தீர்மானிக்கும்? ஓகே. ஏஜ் எடுத்துக்கொள்ளுங்க. ஏஜ் எடுத்துக்கொண்டா, இதே ஒரு யங் ஒரு இளமையான ஒரு ஏஜ்ல இருக்கவர் வந்து ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்றதா இருக்கலாம், ஃபோன் செலக்ட் பண்றதா இருக்கலாம். அவங்களோட ஒப்பிடக்குள்ள ஒரு ஓல்டு மேன் ஒரு செலக்ட் பண்ற ஃபோனுக்கும், ட்ரெஸ்ஸுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. சரியா? அதுதாங்க. அடுத்தது இன்கம். ஓகே. இப்ப நாங்க அதாவது வந்து இன்கம் எடுத்துக்கொண்டா நாங்க 3 வகையா பிரிக்கலாம். பொதுவா வந்து என்னது?
அதாவது வந்து ஹை லெவல் இன்கம், லோ லெவல் இன்கம், மிடில் லெவல் இன்கம்னு சொல்லி. அப்ப சாதாரணமா வருமானம் ஏர்ன் பண்றவங்க வந்து என்ன மாரியான அவங்களோட பிஹேவியர் இருக்கும். ஓகே. சாதாரணமா வருமானம் ஏர்ன் பண்றவங்க வந்து ஓகே இப்ப எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாரிலாம் போறதுக்கு கஷ்டம். ஸோ அவங்க வந்து சாதாரணமான கடைகள்ல வாங்குவாங்க. ஸோ இதே இதே வந்து மிடில் இன்கம் அப்படி இல்லாட்டி ஹை லெவல் இன்கம்னா, ஓகே. அப்ப சாதாரணமா ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படி போயிட்டு வாங்க முடியும். ஸோ அதுதான் வந்து இன்கம். ஆக்குபேஷன் அவங்களுக்கு தொழில அமைஞ்சு வந்து அவங்க வாங்குவாங்க. ஓகே. இப்ப ஒரு டீச்சிங்னா, அப்ப டீச்சர் சார் மார்னா தெரியும். ஓகே. அவங்க வந்து வேர் பண்ற ட்ரெஸ், அவங்க வந்து ஓகே. இப்ப டீச்சர்ஸ்னா கூட சாரி. ஸோ அந்த மாரியான. இதே இப்ப லோயர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு. ஸோ ஆஃபீஸ்ன்னு சொல்லி சொன்னா ஆஃபீஸ் வேர் ட்ரெஸ். ஸோ அப்படி அவங்களோட தொழிலுக்கு ஏத்த மாரி வந்து அவங்களோட இந்த பையிங் பிஹேவியர் வந்து கொள்வனவு அதாவது பையிங் பிஹேவியர்னா கொள்வனவு நடத்தை. நுகர்வோர்ன்ற கொள்வனவு நடத்தை தாக்கம் செலுத்துது. சரியா? அதே மாரி பெர்சனாலிட்டி. இப்ப தனி மனித ஆளுமை. அப்ப பெர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்றது. ஓகே. ஒருத்தர் இப்ப லோயர்னா அப்ப லோயருக்கு ஏத்த மாரி. ஓகே. இப்ப பெர்சனாலிட்டினா இப்ப எங்கட என்ன சொல்றது? அவங்களோட தனி மனித ஆளுமைக்கு ஏற்ப. ஸோ அதுதான் தனி மனித ஆளுமை. இப்ப பாருங்க, இப்ப இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனா, ஆ என்ன சொல்றது? இப்போ இப்போ சிறுவர எடுத்துக்கொண்டா, அந்த அந்த என்ன சொல்றது? அவங்களோட பெர்சனாலிட்டிக்கு ஏத்த மாரி அவர் ட்ரெஸ் வேர் பண்ணுவார். ஓகே. இதே வந்து இப்ப சாதாரணமா இப்போ கல்வி அறிவு படிச்சவர் வந்து எப்படி? படிக்காதவர் எப்படி? ஸோ அவங்களோட அந்த பெர்சனாலிட்டிக்கு ஏத்த மாரி அவங்களோட பையிங் பிஹேவியர் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இப்ப படிக்காத ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிள். ஸோ அவர் வந்து சம்டைம்ஸ் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் ஒண்ணு வேர் பண்ணக்கூடியவரா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி சாதாரணமா அவர் வந்து என்ன சொல்றது? ஒரு என்ன சொல்றது? அந்த உங்களுக்கு தெரியும் தானே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுங்க. ஸோ அ அப்படி வேர் பண்றவரா இருக்கலாம். அதாவது வந்து இப்ப என்ன சொல்றது? அந்த ஒரு ஒரு குவாலிட்டி இல்லாம, ஒரு டீசென்சி இல்லாம வேர் பண்ணக்கூடிய வேர் பண்றவரா இருக்கலாம். ஸோ அப்ப அது எல்லா கஸ்டமரையும் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து என்ன நடக்குதுன்னா, ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. அடுத்தது வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். இப்ப சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னா மோட்டிவேஷன் அதாவது ஊக்கப்படுத்தல். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு எவ்வளவு தூண்டுதல் அளிக்கப்படுது. ஓகே. நான் அந்த பொருள இப்படியே பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, ஓகே. இப்ப இப்ப யங்கர்ஸ்க் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குனா, அவங்க வந்து கலர்ஸ பார்ப்பாங்க, குவாலிட்டீஸ பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி. ஸோ இதே வந்து இப்ப லேடீஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து பாய்ஸ விட அவங்க வந்து ஃபேஷன்ஸ் கூட பார்ப்பாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அப்ப அதுதான் வந்து அந்த அத என்ன சொல்றது? அந்த மோட்டிவேஷன்னு சொல்லி. ஸோ அவர் தூண்டுதல் எப்படி தூண்டுதல் அளிக்குது? ஒரு ஒரு தனிநபர வந்து தூண்டுதல் அளிக்குது. ஓகே. அந்த மாதிரி. அடுத்தது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் அதாவது புலனுணர்வுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலா வந்து சைக்காலஜி சப்ஜெக்ட்ன்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சு. சரியா? உளவியல். நான் உங்களுக்கு அந்த புக்க ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த புக்ல வந்து இதெல்லாம் டீப்பா இருக்கு. இந்த மோட்டிவேஷன் என்ன? பிரிஸ்கிரிப்ஷன் என்ன? லேர்னிங்னா என்ன? ஆட்டிட்யூட்னா என்ன? பிஹேவியர்னா என்னதுன்னு சொல்லி. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து நான் தமிழ் நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து நான் ஒரு புக் ஒண்ணு எங்க கேம்பஸ் புக்க ரிஃபர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லா தமிழ். ஸோ அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா அத நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் அதாவது புலனுணர்வு. ஒருத்தர் வந்து உணர்ந்து கொள்ற விதம். ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனா வந்து 5 ஸ்டார்ல வந்து சாப்பிடுறது வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்றது? அவர் ஒரு ரிச்சா கருதலாம். இதே ஒரு சாதாரண கடையில சாப்பிடுறது வந்து அவருக்கு வந்து ஒரு ரிச் தன்மை இல்லாம. அதுதான் அந்த புலனுணர்வு. அவர் எப்படி அத வந்து உணர்ந்து கொள்றாரு. ஸோ அது வந்து ஒரு கன்சியூமர் பையிங் பிஹேவியர் வந்து தாக்குது. ஓகே. நான் இந்த தொழில்ல இருக்கேன். ஸோ நான் இப்படி இருக்கேன். அப்படின்னேல வந்து நான் இந்த மாரி சாதாரண கடைக்கு போயிட்டு என்னால சாப்பிட முடியாது. நான் ட்ரெஸ் எடுக்கல இந்த மாரி கடைக்குள்ள எனக்கு நார்மலா பெட்டால எனக்கு ட்ரெஸ் எடுக்க முடியாது. ஸோ அதுதான் பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ சம்டைம்ஸ் அவர் வந்து இல்ல எனக்கு எங்க வேணாலும் நான் ட்ரெஸ் எடுக்கலாம். நான் பெட்டாலே எனக்கு விருப்பம்னா நான் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி சொன்னா, அது வந்து அவரோட புலனுணர்வு. அடுத்தது லேர்னிங் கற்றல். ஓகே. அப்ப லேர்னிங்ன்னு சொல்லக்குள்ள வந்து ஓகே. இப்ப நாங்க ஒரு ஒரு விஷயத்த செய்யக்குள்ள எங்களுக்கு வந்து அதுல ஒரு அனுபவம் அப்படி இல்லாட்டி அது தொடர்பான ஒரு அறிவு இருக்கும். ஓகே. நாங்க ஒரு இன்சூரன்ஸ் ஒண்ணு போடும் பொழுது, ஓகே. எங்கட வந்து பேரன்ட்ஸ் வந்து நாங்க இந்த காலங்காலமா இங்க தான் இன்சூரன்ஸ் போடுறாங்க. அப்படி இல்லாட்டி என் ஃப்ரெண்ட் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கான், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நல்லதுன்னு சொல்லி. அதுதான் வந்து லேர்னிங். நாங்க கற்றுக்கொண்ட விஷயத்த அடிப்படையில். நாங்க தேடி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொண்டு, ஓகே இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நல்லா. அப்படி இல்லாட்டி இந்த பிராண்டட்டான டீ-ஷர்ட் தான் நல்லம். ஸோ அந்த மாரி கற்று உணர்ந்த பிறகு வந்து நாங்க அந்த கன்சியூமர் பையிங் பிஹேவியர்ல வந்து ஈடுபடுறது. அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, பிலீப் அண்ட் ஆட்டிட்யூட். அதாவது வந்து நம்பிக்கை தன்மை, விசுவாசம். ஓகே. இப்போ ஒருத்தரோட விசுவாசம் இருக்கும் தானே. ஓகே. அதாவது வந்து இப்ப நார்மலா வந்து இப்ப என்ன சொல்றது? இப்ப ஒருத்தர்ட்ட நம்பிக்கை தன்மை. ஓகே நான் இந்த பொருள் இது வந்து நான் காலங்காலமா யூஸ் பண்ணி கொண்டு வரேன். ஸோ அதனால எனக்கு வந்து இது ஃபேமிலியரானது. ஸோ அந்த நம்பிக்கை, ஆட்டிட்யூட் அவர்ட்ட வந்து என்ன சொல்றது? மனப்பாங்கு.
அப்ப அதாவது ஒரு விஷயத்த பத்தி அவர் யோசிக்கிற விஷயம். ஓகே, இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கொண்டு போனா வந்து ஓகே, எனக்கு வந்து ஒரு சொசைட்டில ஒரு ஒரு என்ன சொல்றது? எனக்கு வந்து ஒரு அ மதிப்பு கிடைக்கும். ஸோ அவர்ட்ட மனப்பாங்கு. அதுதான் ஆட்டிட்யூட்ன்னு சொல்றது. அவரு அந்த விஷயத்த வந்து அவரு எப்படி அவரு ஒரு நினைச்சுக் கொள்றாரு? அவரு எப்படி அந்த விஷயத்த வந்து சிந்திக்கிறார்? அதுதான் மனப்பாங்கு. சரியா? ஸோ ஓகே. நான் இப்ப இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து எனக்கு சாப்பிடுறது, எனக்கு சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கு. அதனால நான் அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறேன். அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் இன்னொரு ஃபிரெண்ட் சொல்லிருவா, இத விட இன்னொரு ரெஸ்டாரண்ட் அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் அது வந்து உங்களோட தனிப்பட்ட உளவியல் ரீதியான தாக்கத்த ஈர்ப்பு பாதிக்கக்கூடிய காரணியா தான் இருக்கு. அப்ப அதுதான் இந்த இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ்குள்ள வர விஷயங்கள். சரியா? அடுத்தது கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். இப்ப கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னா பாருங்க, கல்ச்சர், சப் கல்ச்சர் அண்ட் சோசியல் கல்ச்சர்ன்னு சொல்லி இருக்கு. என்னது? கல்ச்சர்ன்னு சொன்னா, கல்ச்சர், சப் கல்ச்சர் அண்ட் சோசியல் கல்ச்சர். ஓகே. கல்ச்சர்ன்னா என்னது? கலாச்சாரம். அதாவது வந்து எங்கட இன, மத, மொழி அடிப்படையில வந்து நாங்க பின்பற்ற விட வேண்டிய விஷயம் தான் கலாச்சாரம். இந்த கலாச்சாரம்னு சொல்றது வந்து ஒருத்தருடைய நம்பிக்கையின் பிரதிபலிப்பா இருக்கலாம். ஒருத்தருடைய மதத்தின் பிரதிபலிப்பா இருக்கலாம். ஒருத்தருடைய இனத்தின் பிரதிபலிப்பா இருக்கலாம். ஸோ அதுதான் கல்ச்சர்ன்னு சொல்றோம். சரியா? உதாரணத்துக்கு வந்து பாருங்க, கல்ச்சர். இப்ப இஸ்லாம்ஸ் எடுத்துக்கொண்டா, இஸ்லாம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இப்ப கேர்ள்ஸ்ன்னு சொன்னா, அந்த ட்ரெஸ் அந்த ஃபுல் ஸ்கார்ப் அந்த ட்ரெஸ் போடுறது அவங்களோட வந்து ஒரு கல்ச்சர். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றது? இப்ப இந்துஸ் எடுத்துக்கொண்டா, இந்துஸ் வந்து ஆ ஃப்ர என்ன சொல்றது? டியூஸ்டே, ஃப்ரைடேல செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில அப்படி இல்லாட்டி ஒருத்தவங்க சனிக்கிழமையில ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சிலவங்க வந்து மச்சம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது வந்து என்னதுன்னு சொன்னா, அது அவங்களோட கலாச்சாரங்கள். ஸோ புட்டிஸ் வந்து எவ்ரி போய டைம்ல வந்து என்ன சொல்றது? விகாரைக்கு போவாங்க. ஸோ அப்ப அது வந்து அவங்களோட கல்ச்சர் ஃபேக்டர். ஸோ இதுலயே வந்து அதுதான் அவங்களோட கலாச்சாரம். ஓகே. இப்ப அப்படி இல்லாட்டி முஸ்லிம்ஸ் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பள்ளிவாசல் போறது. ஸோ அது கல்ச்சர். ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. சப் கல்ச்சர்ன்னு சொல்லி இருக்கு. இப்ப இஸ்லாத்த நாங்க எடுத்துக்கொண்டாலும் வந்து, இப்ப இஸ்லாத்திலேயே வந்து ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க தானே. இப்ப இஸ்லாத்த எடுத்துக்கொண்டா என்ன சொல்றதுன்னா, இப்ப இஸ்லாத்திலே வந்து என்ன சொல்றாங்க, மால்டீவ்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. ஸோ ஒரு சில முஸ்லிம்ஸ் வந்து ஃபுல் ஸ்கார்ப் போடுறவங்க இருக்காங்க. ஒரு சில முஸ்லிம் வந்து ஹாஃப் ஸ்கார்ப் போடுறவங்க இருக்காங்க. ஸோ அது வந்து அதுதான் சப் கல்ச்சர்ன்னு சொல்றது. இப்ப நாங்க இப்ப என்ன சொல்றது, இப்ப கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கொண்டாலுமே வந்து நார்மலா வந்து என்ன சொல்றது, கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லி இருக்காங்க. அப்புறம் கேத்தலிக்ன்னு சொல்லி இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க அவங்களுக்கு ஏத்த மாரி. இப்போ ஒரு சில கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க வந்து ஃபுல்லா என்ன சொல்றது, சர்ச் போம்போது ஒயிட் உடுத்தி தான் போறது. ஒவ்வொரு சில கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஒயிட் எந்த ட்ரெஸ்னாலும் போட்டுட்டு போறது. ஸோ ஒருத்தவங்க இருக்காங்க வந்து கிறிஸ்டியன்ஸ்ல என்ன சொல்றது, சிலை வழிபாடு மட்டும் சிலை வழிபாடு செய்றவங்க. ஒருத்தவங்க வந்து சிலை வழிபாடு இல்லாதவங்க. ஸோ அது வந்து அவங்களோட வந்து அந்த கல்ச்சருக்குள்ளேயே வந்து உருவாகிக்கொள்ள சப் கல்ச்சர். அப்ப கிறிஸ்டியன் சொல்றது வந்து அவங்களோட மதத்தின் அடிப்படையில வந்து ஒரு கல்ச்சர். அதுக்குள்ள மத்த சில சில சப் கல்ச்சர்ஸ் வந்து உருவாகுறது. ஸோ இப்ப இந்துஸ் எடுத்துக்கொண்டாலும் வந்து இப்ப பாருங்க, ஒரு சிலவங்க வந்து வெள்ளி, செவ்வாய் மட்டும் தான் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இதே இன்னொரு சிலவங்க வந்து சொல்லுவாங்க, "இல்ல நாங்க சனிக்கிழமை வந்து மச்சம் சாப்பிட மாட்டோம். நாராயணசாமிக்கு" அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து அவங்களுக்குள்ள அந்த அந்த அதுக்குள்ள உருவாகிக்கொண்ட ஒரு சப் கல்ச்சரா இருக்கு. அடுத்தது சோசியல் கல்ச்சர். இது சமூக கலாச்சார காரணிகள். இப்ப சமூக கலாச்சார காரணிகள்னு சொல்லும் பொழுது வந்து, இப்ப இதே நான் ஒரு ஒரு தமிழா இருந்தாவோ, இதோ அப்படி இல்லாட்டி நான் ஒரு சிங்களீஸா இருந்தாவோ வந்து, எந்த கல்ச்சர், எந்த சமூக கல்ச்சர் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஓகே. இப்ப அதே இந்த சோசியல் கல்ச்சர் இப்ப சமூக கலாச்சாரம்னு சொன்னோம். அப்ப சமூக கலாச்சாரம்னு சொன்னா, இப்ப நான் சமூகத்துல வளர்ந்த விதம். இப்ப உதாரணத்துக்கு வந்து சொன்னா, இப்ப கூடுதலா வந்து தமிழ் பிள்ளைகள் வந்து இப்ப நைட் ஆனா வந்து பெருசா வெளியில எங்கேயும் போமாட்டாங்க. இதே வந்து புத்திஸ் சாரி சிங்களீஸ் வந்து பொ அவங்க வந்து வெளியில போவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்குள்ள அவங்க வளர்ந்த சூழல், அவங்க சமூகத்துல இருக்கிற அந்த பண்புகளுக்கு அடிப்படையில வந்து. ஸோ அது வந்து அவங்களோட அந்த சோசியல் கிளாஸ் பொறுத்து காணப்படுது. இப்ப இதே வந்து அப்ப அவங்க வேர் பண்ற ட்ரெஸ்ஸா இருக்கலாம். ஸோ அவங்க பேசுற விதமா இருக்கலாம், பழகுற விதமா இருக்கலாம். அவங்க அந்த சமூகத்துல வந்து எப்படி அவங்க ஈடுபட்டாங்களோ வந்து அந்த சமூகத்துல இப்போ என்னதான் இருந்தாலும் வந்து இப்போ ஒரு சிலவங்க வந்து இருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷனோ வரக்குள்ள வந்து ஓகே. எல்லாரோடையும் பழகக்கூடிய ஒரு பெர்சனும் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி யாரோடையும் பழக இல்லாம தனித்து நின்று இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அது வந்து அவங்க வளர்ந்த அந்த சமூக கலாச்சார காரணியால வந்து தாக்கம்
செலுத்திருக்கு. ஓகே. அவங்க வாழ்ந்த அந்த சொசைட்டில வந்து ஓகே யாரோடையும் அக்கம் பக்கத்துல யாரோடையும் பேச மாட்டாங்க. ஸோ அவங்க தனித்து இருப்பாங்க. அவங்க செப்பரேட்டா இருப்பாங்க. ஸோ அவங்க வீடு உண்டு, அவங்க உண்டுன்னு இருக்காங்க. இதே வந்து இன்னொரு கல்ச்சர் இருக்காங்க. ஓகே சொசைட்டியா எல்லாரோடையும் ஒண்ணும் என்ன சொல்றது? ஒண்ணா நல்லா பழகி பேசி அப்படி இருக்கும். ஸோ அதுதான் சமூக கலாச்சார காரணிகள்னு சொல்றது. இப்ப அடுத்தது வந்து பார்ப்போம். இந்த சோசியல் கல்ச்சர் ஃபேக்டர்ல அடுத்தது வந்து சோசியல் ஃபேக்டர்ஸ். அதாவது வந்து சோசியல் ஃபேக்டர்ன்னு சொன்னா அது வந்து அதுவும் அந்த சோசியல்னா சமூக காரணிகள்னு சொல்லி துண்டா இருக்கு. அப்ப அந்த சமூக காரணின்னு சொல்லலாம். ஒண்ணு குடும்பம். குடும்பம்னு சொன்னா ஓகே. இப்ப குடும்பத்தில வந்து அப்பா லோயர். அப்படின்னா மகனும் லோயர். அம்மா லோயர். அப்படியே வந்து பரம்பரை பரம்பரையா. அது வந்து அவங்களோட குடும்பத்தின் வழக்கப்படி வருது. ஓகே அப்பா எடுகேட்னா மகனும் எடுகேட் அப்படி. ஒரு சில குடும்பத்தில வந்து ஓகே பிசினஸ் மேன் நாங்க வந்து என்ன சொல்றது? நாங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நாங்க போயிட்டு வேலை செய்ய நாங்க எல்லாம் பிசினஸ் மேன். அப்ப பாருங்க அந்த ஃபேமிலில வந்து எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க. அது அவங்க குடும்ப சூழல், குடும்ப சூழல். ஒரு குடும்பத்தில வந்து ஓகே இப்ப கேர்ல்ஸ வந்து பெருசா வெளியில அனுப்ப மாட்டாங்க. கேர்ல்ஸ்க்கு வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்களோட ஃபேமிலி. அதுதான் சமூக கலாச்சாரம். ரெஃபரன்ஸ் குரூப். அதாவது ரெஃபரன்ஸ் குரூப்ன்னு சொன்னா, நாங்க ஒரு 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 குழுவ வந்து பிரதிபலிப்பாக்கி நாங்க இருக்குது. ஓகே. எங்கட மூதாதையர்கள். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வந்து மூத்தவர்கள் வந்து எப்படி இருக்காங்களோ, நாங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்றது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப எங்கட கல்ச்சர்ல வந்து ஓகே எங்கட வந்து பெரியார்கள் வந்து இப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நாங்க வந்து என்ன செய்வோம்? அவங்க சொன்ன விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிப்போம். இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாத்துல வந்து நபிகள் நாயகத்தின்ட விஷயங்கள வந்து பின்பற்றவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். எனக்கு சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக்கா இருந்தா அ எக்ஸ்கியூஸ் குடுங்க. ஓகே. அப்ப அந்த மாரியான அதுகள் தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் குரூப்ன்னு சொல்றோம். ஒரு குழுவ வந்து நாங்க முன்னிலை இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப கவர்ன்மென்ட்டா இருந்தா, இப்ப கவர்ன்மென்ட் வந்து ஓகே என்ன அ அந்த ஒரு கட்சிய அ அ கட்சிய வந்து பிரதிபலிப்பா இருந்து செயற்பட்டு கொண்டு வராங்க. ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி. அப்ப ஆளும் கட்சிய வந்து ஒரு ரெஃபரன்ஸ் குரூப்பா வச்சுக்கொண்டு செயற்பட்டு கொண்டு வராங்க அந்த சமூகத்த. அந்த மாரி. அடுத்தது வந்து ரோல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். அப்ப இந்த ரோல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லும் பொழுது ஓகே. இந்த ரோல்ஸ் அண்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லி ஸ்டேஜ்ன்னு சொல்லும்பொழுது வந்து, ஒரு நபர்ட்ட என்ன சொல்றது? வகிப்பாகங்கள். அப்ப அந்த நபர்கள் சமூகத்தில இருக்க அந்த நபர்களோட வகிப்பாங்கள். ஓகே. இப்போ ஒரு சொசைட்டி எடுத்துக்கோன்னா, அந்த சொசைட்டில வந்து எல்லாரும் நல்லா படிச்சவங்களா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ள, அந்த சூழல்லேருந்து வாரவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்க? ஒரு நல்ல ஒரு எடுகேட்டடான பீப்பிளா இருக்கலாம். ஒரு சொசைட்டி இருக்கு. அந்த வந்து பெருசா என்ன சொல்றது? படிப்பு அப்படி இல்ல. நார்மலா ஏதோ இருக்காங்க. நார்மலா அவங்க எடுகேஷன பத்தி எதுவும் பெருசா இது இல்ல. அது வந்து அவங்கட அந்த வகிப்பாகங்கள பொறுத்து வந்து, அவங்கட இருக்கிற அந்த நிலைமைய பொறுத்து வந்து, அந்த அ கன்சியூமர் பையிங் பிஹேவியர் வந்து மாறும். இதெல்லாம் ஏன் நாங்க இதுல தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொன்னா, அப்ப அவங்கட அந்த அந்த கேரக்டருக்கு ஏத்த மாரி தான் நாங்க ஒரு கன்சியூமர் கேரக்டர்ஸ்க்கு ஏத்த மாரி தான் எங்களோட குட்ஸா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், ஐடியாஸா இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். அதுகள வந்து நாங்க முதல்ல அந்த படிச்ச மாரி அதாவது வந்து என்ன செய்யலாம்? இப்போ விற்பனை செய்ய முடியும். அப்ப அவங்க அத தெரிவு செய்ற விதம் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கலாம். செலக்ட் பண்ற மெத்தட், யூஸ் பண்ற மெத்தட் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஸோ அ அத என்ன சொல்றது? அத பர்ச்சேஸ் பண்ற விதம் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அத வந்து நாங்க என்ன சொல்றது? அது வேஸ்ட் என்ன சொல்றது? நாங்க அப்புறப்படுத்துற இது பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்டா இருக்கலாம். அவங்களுக்கு ஏத்த மாரி இது எல்லாமே வந்து வித்தியாசமா மாறுபடும். இதுதான் வந்து கன்சியூமர் பையிங் பிஹேவியர்ல வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கன்சியூமர் பையிங் பிஹேவியர். ஓகே. இந்த இந்த காலம்ல இருக்க இதுகள் தான் அதுக்கான எக்ஸாம்பிள். இதே தான் வந்து இங்கேயும் போட்டிருக்காங்க. ஓகே. இங்க வந்து கொஞ்சம் வந்து அட்வான்ஸா வந்து இந்த என்ன சொல்றதுன்னா, இப்ப ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொன்னோன வந்து பெர்சனல் ஃபேக்டர்ஸ் எங்களுக்கு ஓகே. சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, இந்த இந்த விஷயங்களே தான் சொல்லியிருக்கேன். அந்த மோட்டிவேஷன் அத வந்து இன்னும் வந்து இந்த இண்டிவிஜுவல் நீட்ஸ், தனி நபரோட தேவை, இமேஜ் அவங்க வந்து என்ன சொல்றது? அந்த அந்தஸ்துன்னு சொல்லி சொல்றது, அந்தஸ்து அந்த மாரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோசியோ கல்ச்சர்ன்னு சொல்லக்குள்ள வந்து அவங்க அந்த ஃபேமிலி, சோசியல் கிளாஸ், ரெஃபரன்ஸ் குரூப், கல்ச்சர், ரிலிஜன் அதுகள தான் இங்கனையும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இது வந்து தேவைப்படாது. ஓகே. ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இப்ப
கூகுள் ரெஃபரன்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது வந்து எக்ஸாம்பிள் நெறைய இருக்கு. அதுதான் பாருங்க. சைக்காலஜிக்கல்னா பிலீஃப், மோட்டிவேஷன், பிரிஸ்கிரிப்ஷன். சோசியல்னு சொன்னா ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ், செலிபிரிட்டி. ஓகே. இந்த ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ், செலிபிரிட்டி கூட வரலாம் சோசியல் கல்ச்சர்ல. அப்ப இந்த ஃபிரெண்ட்ஸ், ஓகே இப்ப எங்கட ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நாங்க சொல்றோம், நாங்க இருக்க எங்கட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி இந்த நாள எவ்ரி சண்டே வெளியில போயிட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ அது வந்து அவங்களோட சர்க்கிள்குள்ள இருக்குது. செலிபிரிட்டி. ஓகே நாங்க வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டிய வந்து பின்பற்றோம். ஓகே அந்த செலிபிரிட்டி அந்த மாரி தான் ட்ரெஸ் வேர் பண்றாரு. ஸோ அவர் வந்து அந்த செலூன்ல தான் வந்து ஏர் கட் பண்றாரு. ஸோ அத நாங்க ஃபாலோ பண்றது. சரியா? ஸோ அதுதான் இங்கன. அது சைக்காலஜிக்கல் ஓகே தானே. பெர்சனல் ஃபேக்டர்ஸ் இந்த கல்ச்சர், இந்த ஜெண்டர், பேக்கிரவுண்ட். ஸோ இந்த நபருக்கான இந்த பேக்கிரவுண்ட்னு சொல்ற விஷயம் வந்து கூடுதலா வந்து இந்த சோசியோ கல்ச்சர் ஃபேக்டர்ஸ்குள்ள வருது. சரியா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது வந்து பின்புலம். ஓகே. ஸோ அதுகள ஞாபகம் வச்சுக்கணும். நான் இந்த விஷயங்கள் எல்லாம் நெறைய வந்து தெளிவா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த சைக்காலஜி சப்ஜெக்ட். ஸோ அதில தெளிவா இருக்கு. ஃப்ரீ டைம் நான் இப்ப ஏற்கனவே புக்க நான் ஷேர் பண்ணி தான் இருக்கேன் ஒவ்வொரு குரூப்க்கும். சும்மா இருக்கும் பொழுது கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. அதனால இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். இப்ப சைக்காலஜி வந்து நல்ல ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு. அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களோட ரிமூவ் பண்ணிட்டாங்க. லெவல் 3 நீங்க படிக்கிற காலத்துல இருந்து லெவல் 3க்கு நீங்க ஜாயின் பண்ண டைம்ல இருந்து. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே. சரி. இப்ப நாங்க இவ்வளோ நேரம் படிச்சத தான் வந்து இப்ப இங்க வந்து என்வைரன்மென்ட் அண்ட் சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க. அ என்வைரன்மென்ட் அண்ட் சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ்னா அதாவது வந்து ஒரு தனிநபர வந்து தாக்கம் செலுத்தக்கூடிய சூழல், அதாவது சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ். இது வந்து சமூகம், என்வைரன்மென்ட்னா சூழல். காரணிகள் ஃபேமிலியா இருக்கலாம், கலாச்சாரம், ரெஃபரன்ஸ் குரூப், ரோல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ், சோசியல் கிளாஸ். இதெல்லாம் நான் சொன்னேன் தானே. இது எல்லாமே வந்து ஒரு தனிநபர்ட நுகர்வோர் நடத்தை வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். அதாவது பாதிக்கக்கூடியது மீன்ஸ் தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்தது பாருங்க நான் பெர்சனல் ஃபேக்டர்ஸ் படிச்சேன் தானே. அவரோட பெர்சனாலிட்டி, ஒக்யூபேஷன், ஏஜ் அண்ட் லைஃப் சைக்கிள் ஸ்டேஜ், எக்கனாமிக் க்ரிக்யூமிஸ்டம். அதத்தான் வந்து நாங்க இன்கம்னு சொல்லி சொல்றது. ஸோ உங்களுக்கு ஃபேமிலியரான வேர்ட் எதுவோ அத யூஸ் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க சைக்காலஜி ஃபேக்டர்ஸா நீட்ஸ் அண்ட் மோட்டிவ். இந்த நீட்ஸ் எடுத்துக்கொண்டா கூட ஒரு விஷயம் நான் சொல்ல எடுத்தேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க இப்ப நாங்க படிச்சிருக்கோம் மாஸ்லோ ஹைரார்கி மாடல். ஸோ பேசிக் நீட்ஸ் அவர்ட்ட எப்படி இருக்கு. ஸோ அடுத்தது செகண்ட் ஸ்டெப் ஒருத்தரோட நீட்ஸ் வந்து அப்புறம் என்ன சொல்றது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கூடிக்கொண்டு போறோம். நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் போறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு முதலாவது நீட்ஸா இருக்கும். ஓகே எனக்கு பேசிக் சேலரி மட்டும் கிடைச்சா போதும். அடுத்தது தான் செகண்ட் எனக்கு ஓகே. எனக்கு ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ நான் இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் என்வைரன்மென்ட் எனக்கு ஃபேமிலியரா இருக்கணும். 3 நீட்ஸ் வந்து நீங்க சொல்லலாம், ஓகே எனக்கு வந்து நல்ல ஒரு புரமோஷன் தேவை. 4த் வந்து நீங்க சொல்லலாம், ஓகே எனக்கு இன்சூரன்ஸ் தேவை, எனக்கு வெஹிக்கிள் குடுக்கணும் அந்த மாரி. 5த் வந்து நீங்க சொல்லலாம், ஓகே என்ன எல்லாரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்னும் வந்து ஒரு பிரெஸ்டீஜ் ஒண்ணு உருவாக்கணும். ஸோ அந்த நீட்ஸ் அதுக்கு ஏத்த மாரி வந்து இந்த கன்சியூமர் பிஹேவியர் வந்து மாறுபடும். அடுத்த பிரிஸ்கிரிப்ஷன், லர்னிங், ஆட்டிட்யூட் அண்ட் பிலீவ்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஷேர் பண்ண விஷயம். ஓகே. அடுத்தது பாருங்க, கன்சியூமர் பிஹேவியர் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, கன்சியூமர் பிஹேவியர் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொன்னா, சம் மார்க்கெட்டிங் ஃபங்ஷன் இன் ரிலேட்டட் வித் த கன்சியூமர் பிஹேவியர். அதாவது வந்து இந்த நுகர்வோர் நடத்தையோட வந்து சில என்ன சொல்றதுன்னா, சில மார்க்கெட்டிங் ஃபங்ஷன் அதாவது சந்தைப்படுத்தல் தொழில்பாடுகள் வந்து தொடர்பு படுது. அதுதான் கன்சியூமர் ரிசர்ச். இப்ப நாங்க கன்சியூமர் பிஹேவியர் படிக்கக்குள்ள கண்டிப்பா ஒரு நுகர்வோர் பற்றிய ஆய்வு கண்டிப்பா அவசியம். அதாவது இந்த நுகர்வோர் பற்றிய ஆய்வுன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அ ஒரு நுகர்வோர வந்து எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றது? நுகர்வோரோட தேவைகள் எப்படி இருக்கு? ஸோ அவங்களோட ஆட்டிட்யூட், அவங்களோட பிஹேவியர் இப்ப நாங்க படிச்சோம் அவங்களோட ஃபேக்டர்ஸ் அந்த கன்சியூமர் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கு? ஸோ இது எல்லாத்தையும் வந்து சொல்றது தான் இந்த கன்சியூமர் ரிசர்ச்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த கன்சியூமர் நுகர்வோர் ரிசர்ச் பத்தி நாங்க தேடக்குள்ள இது எல்லாமே தேடுவோம். ஏன் நாங்க கன்சியூமர் இப்ப நாங்க கன்சியூமர்னா யாரு? இந்த கன்சியூமர் ரிசர்ச்குள்ள வர விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போறேன். ஓகே. கன்சியூமர நாங்க எப்படி வந்து 2ஆ டிவைட் பண்ணிக்கொள்ளுது. ஓகே. இப்ப நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுது ஃபைனல் கன்சியூமர் அண்ட் ஆர்கனைசேஷனல் கன்சியூமர். கன்சியூமர்னா உண்மையாலுமே யாரு? இந்த கன்சியூமர்ன்னு சொல்லி பார்க்கக்குள்ள நாங்க மெயினா என்னென்ன ப ப யு பார்க்க வேண்டிய பியோமினாஸ் என்ன? ஏன் நாங்க கன்சியூமர வந்து ஸ்டடி பண்ணணும். கன்சியூமர் பிஹேவியர் வந்து ஸ்டடி பண்ணணும். அப்புறம் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எஃபெக்டிங் கன்சியூமர் பிஹேவியருக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து எஃபெக்ட் ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த கன்சியூமர் ரிசர்ச்ன்னு சொல்லி இருக்குது. அதாவது ஆராய்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு நுகர்வோர் இப்ப நாங்க நார்மலா வந்து சந்தையில ஆராய்ச்சின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அது பெரிய ஒரு கான்செப்ட் ஒண்ணு. மார்க்கெட்டிங் ரிசர்ச்ன்னு சொல்றது. ஸோ அந்த மார்க்கெட்டிங் ரிசர்ச்ன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க
என்ன சொல்றது? செக்மெண்ட் வைஸா இருக்கு. இப்ப இதுல வந்து கன்சியூமர் ரிசர்ச் இருக்கு. ஸோ நாங்க இன்னும் இப்ப மார்க்கெட் ரிசர்ச்குள்ள ப்ராடக்ட்ட வந்து ரிசர்ச் பண்ணலாம். அப்புறம் காம்படிட்டர பத்தி, என்வைரன்மென்ட் ஃபேக்டர்ஸ ரிசர்ச் பண்ணலாம். ஸோ அப்படி நெறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இதுல வந்து நாங்க மார்க்கெட்டிங் ஃபங்ஷன்ல வந்து அதாவது வந்து இந்த கன்சியூமர் பிஹேவியரோட இன்டர் ரிலேட்டட் ஆகுறதுன்னு சொன்னா கன்சியூமர் ரிசர்ச். அடுத்தது செக்மென்டேஷன், டார்கெட்டிங் அண்ட் பொசிஷனிங். அதாவது இப்ப செக்மென்டேஷன், டார்கெட்டிங் அண்ட் பொசிஷனிங்ன்னு சொன்னா நார்மலா உங்களுக்கு தெரியும் தானே. அதாவது வந்து இப்ப நாங்க மார்க்கெட்ட வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம், சந்தை துண்டமாக்கல். அதாவது சந்தை துண்டமாக்கல். அப்புறம் அந்த துண்டமாக்கிய சந்தையில வந்து நாங்க இலக்கு சந்தையை தெரிவு செஞ்சு கொள்வோம். தெரிவு செய்யப்பட்ட இலக்கு சந்தையை வச்சு தான் என்ன செய்வோம்னு சொன்னா, பொசிஷனிங் அதாவது நிலைநிறுத்தி கொள்வோம். இதுதான் மெயினா இந்த மார்க்கெட்டிங்ல வந்து மெயினான விஷயமா இருக்கு. சரியா? ஸோ அப்ப இதுகள் இல்லாம இப்ப இந்த கன்சியூமர் பிஹேவியர் வந்து நாங்க பார்க்கும் பொழுதும், எங்களுக்கு தெரியணும் ஓகே எங்கள்ட்ட வந்து செக்மென்டேஷன் யாரு? சந்தை துண்டமாக்கல். அப்ப நாங்க அந்த கன்சியூமர் பிஹேவியர்க்கு ஏத்த மாரி கன்சியூமர் வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, ஓகே கன்சியூமர்ட்ட பிஹேவியர் வந்து அடையாளம் கண்டு கொள்ள அந்த செக்மென்டேஷன்ல. அப்ப இலக்கு சந்தை. அப்ப இலக்கு சந்தைன்னு சொன்னோன வந்து ஓகே. அப்ப அதாவது ஒரு உற்பத்திய வந்து அதாவது சந்தைப்படுத்துறதுக்காக வந்து நாங்க குறித்த ஒரு நுகர்வோர் குழு ஒண்ணு மீது மட்டும் கவனம் செலுத்துவோம். அப்ப அந்த உற்பத்தி பொருட்கள் வந்து அந்த குழுவுக்கு மட்டும் தான் வந்து நாங்க அறிமுகப்படுத்துவோம். அதுதான் டார்கெட்டிங்ன்னு சொல்லுது. அப்ப அந்த டார்கெட்டிங்ன்னு சொல்லக்குள்ள வந்து அந்த இலக்கு சந்தைன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு அப்ப அவங்களோட பிஹேவியர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே இப்ப நான் வந்து முதல்ல சொன்ன மாரி ஓகே. கொழும்புல வந்து இருக்கிற அ என்ன சொல்றது? பாய்ஸ்க்கு மட்டும் நான் அந்த ஒரு ஃபேஷன் அந்த ட்ரெஸ்ஸ வந்து விற்பனை செய்யணும்னா, ஓகே. எனக்கு அவங்களோட பிஹேவியர் தெரிஞ்சு இருக்கணும். அவங்க என்னென்னத்துக்கு விருப்பம், என்ன மாரி அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து பொசிஷனிங். இப்ப பொசிஷனிங்ன்னு சொன்னா தெரியும் தானே. அதாவது அத நிலைப்படுத்துதல்ன்னு சொல்லுது. அப்போ ஒரு உற்பத்திய வந்து நுகர்வோர் இப்ப நாங்க சிறந்த இப்ப ஓகே. இப்ப எங்களோட இந்த பிராண்ட் இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நைக்ன்னு சொல்ற பிராண்ட் வந்து ஓகே. அது வந்து நுகர்வோர் கன்சியூமர் மத்தியில வந்து அது வந்து ஓகே பிராண்டட். அது வந்து நிலைநிறுத்தியாச்சு. ஓகே. என்ன ஒரு ட்ரெஸ் வாங்குனாலும் ஓகே நைக் பிராண்ட பார்த்து வாங்குறது. அந்த மாரியான ஒரு ஒ ஒ ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ஓகே. நான் வந்து அ என்ன சொல்றது? ஓகே. இப்ப ட்ரெஸ்ஸா இருக்கலாம் தானே. இப்ப ஃபோனா இருந்தா ஓகே. நான் வந்து Samsung ஃபோன் மட்டும் தான் வாங்குறது. ஸோ அதுதான் பொசிஷனிங். அப்ப என்ன சொல்றது? இப்ப HP மாடல்ன்னு சொன்னா நான் HP லேப்டாப் வாங்குறது, அந்த மாரியான விஷயங்கள். சரி இப்ப Appleனா Apple வாட்ச் தான் கட்டுவேன். Apple ஃபோன் தான் யூஸ் பண்றது. Apple லேப்டாப் தான் வாங்குறது. ஸோ அது வந்து பொசிஷனிங். அதாவது வந்து அந்த ஏதாவது ஒரு உற்பத்திய வந்து நுகர்வோரோட மைண்ட்ல, அது நுகர்வோரோட மைண்ட் செட்ல வந்து நாங்க நுகர்வோரோட மனப்பான்மைன்னு சொல்லி படிச்சா அதாவது வந்து என்ன சொல்றது? ஆட்டிட்யூட்ன்னு சொல்லி அந்த ஆட்டிட்யூட்ட வந்து நாங்க வந்து டெவலப் பண்ணி கொள்ளணும். கன்சியூமர்ல. கன்சியூமர் ஆட்டிட்யூட்ட டெவலப் பண்ணிக்கணும். ஓகே. இவரு வந்து இந்த பொருள வாங்குற அளவுக்கு நான் அவருடைய ஆட்டிட்யூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் கன்சியூமர் பிஹேவியர் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்குள்ள அந்த விஷயங்கள வந்து நாங்க ரீட் பண்ணோம். அடுத்தது மார்க்கெட்டிங் மிக்ஸ். பிரைஸ், புரொடக்ட் அண்ட் புரமோஷன். சரியா? அப்ப இந்த விஷயங்கள் வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க படிச்சது தானே. லெவல் 3ல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. இது என்னது பொருட்கள், சேவைகள் அதாவது சாரி அ பொருள், அ புரமோஷன் புரமோஷன், மேம்படுத்தல், பிரைஸ் விலை இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே. அப்ப இதுலயும் வந்து இப்ப நாங்க இந்த பொருட்கள வந்து சொன்னாலும் ஓகே. இத வந்து எப்படி வந்து கன்சியூமர் வந்து அறிஞ்சு கொள்வாங்க. ஓகே. இப்ப உற்பத்தி பொருள்னு சொன்னோன வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ்ன்னு சொன்னோன வந்து, நாங்க அதாவது நிறுவனம் வந்து அந்த டார்கெட் மார்க்கெட் இருக்கு தானே. அப்ப அந்த டார்கெட் மார்க்கெட்ல உள்ளவங்களுக்காக வந்து நாங்க இந்த சந்தைப்படுத்தல் கலவை ஒண்ணு கொண்டு வருவாங்க. டார்கெட் மார்க்கெட்ல உள்ளவங்களுக்கு மட்டும். சரியா? அப்ப அந்த டார்கெட் மார்க்கெட்ல வந்து அவங்களோட ஆப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணி கொள்றதுக்காக வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ உருவாக்குவாங்க. அந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்கா இதுல மொத்தம் 7 விஷயம் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு 4 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராடக்ட். இப்ப நாங்க ப்ராடக்ட்ட பார்க்கலாம். அதுல வந்து இப்ப இங்க மார்க்கெட்டிங் ஸ்டடி தானே. ப்ராடக்ட் எப்படிப்பட்ட குவாலிட்டில இருக்கணும்? எப்படி டிசைன்ஸ்? அந்த ப்ராடக்ட்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணும்? அந்த ப்ராடக்ட்டான பிராண்ட் எப்படி இருக்கணும்? பேக்கேஜிங் எப்படி? அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ குவான்டிட்டில வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்? ஸோ அந்த ப்ராடக்ட்ட வந்து நான் சேல் பண்ண பிறகு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எப்படி நான் அவருக்கு குடுக்கணும்? அந்த ப்ராடக்ட்க்கான நான் எப்படி வாரண்டீஸ் குடுக்கணும்? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ கிரியேட்டிவிட்டியா இருக்கணும்? இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து நாங்க ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்பத்தான் வந்து கன்சியூமருக்கு வந்து ஓகே கன்சியூமர் வந்து அந்த ப்ராடக்ட்க்கு வந்து விரும்புற அளவுக்கு
அளவுக்கு வந்து இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்னு சொன்னோம்னா குவாலிட்டியில எப்படி எதிர்பார்க்குறாங்க, டிசைன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, கிரியேட்டிவ்ல எப்படி எதிர்பார்க்குறாங்க, வாரண்டீஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, பிராண்ட் எப்படி இருக்கணும்னு, ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கணும்னு அந்த கன்சியூமர் பிஹேவியர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு தான் நாங்க மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணுங்கிற டார்கெட் கஸ்டமருக்காக. பிரைஸ் எடுத்துக்கொண்டா லிஸ்டட் பிரைஸ் இருக்கு. டிஸ்கவுண்ட் குடுக்குறது, அலவன்ஸ், பேமெண்ட் பீரியட் அதாவது வந்து நாங்க ஒரு டைம் பீரியட்குள்ள பேமெண்ட் பண்ண சொல்லி டைம் குடுக்குறது. கிரெடிட் கண்டிஷன் அப்ப நாங்க இப்ப வந்து ஓகே நீங்க வந்து இப்ப எங்களுக்கு வந்து ஒரு நல்ல கன்சியூமர்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே நாங்க வந்து உங்களுக்கு கிர கிர என்ன சொல்றது? கிரெடிட் கண்டிஷன் ஒண்ணு தரோம். இப்போ இந்த மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப் அப்படியெல்லாம் வாங்க கிரெடிட் கண்டிஷன் போட்டு குடுக்குறது, அந்த மாரி. பேமெண்ட் பீரியட் குடுக்குறது. அதாவது இப்ப இன்சூரன்ஸா இருக்கலாம், அந்த மாரியானதுக்கெல்லாம் பேமெண்ட் பீரியட் குடுக்குறது. டிஸ்கவுண்ட் அதாவது வந்து என்ன சொல்றது? மொத்தமா ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள டிஸ்கவுண்ட் குடுக்குறது அந்த மாரி. அடுத்தது வந்து பாருங்க, அ பிளேஸ். அப்ப பிளேஸ்ன்னு சொல்லி சொன்னோம்னா விநியோகம் அல்லது இடம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் எப்படி இருக்கு? ஏரியாஸ் எந்தெந்த ஏரியாஸ்க்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? ஸோ சேனல் மிக்ஸ் எப்படி இருக்கு? இன்வென்ட்ரி. ஸோ பொருட்கள வந்து களஞ்சியப்படுத்தல். அந்த இன்வென்ட்ரி. ஸோ டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து. நாங்க இப்ப இந்த பொருள வந்து இன்னொருத்தர் கன்சியூமருக்கு வந்து குடுக்குறதுக்காக இன்டர்மீடியேட் யாரையாவது யூஸ் பண்ணலாம். அதாவது இடைத்தரகர்கள். இப்ப நம்ம படிச்சு வந்த அது வந்து மொத்த வியாபாரி, அப்புறம் சில்லறை வியாபாரி, அப்புறம் நுகர்வோர் அப்படி படிச்சிருக்கோம். அப்படி இல்லாட்டி உற்பத்தியாளர், மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, நுகர்வோர். ஸோ அந்த மாரியான விஷயங்கள் தான் இந்த பிளேஸ்ன்னு சொல்றதுக்குள்ள. ஓகே நாங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் பொருட்கள வந்து. எங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும், எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பிளேஸ்ன்னு சொல்றது. ப்ரமோஷன்னு சொல்லி சொன்னா, நாங்க அதுல ப்ரமோஷனுக்குள்ள நெறைய இருக்கு. அட்வர்டைசிங் இருக்கு, சேல்ஸ் ப்ரமோஷன் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றது? இந்த பெர்சனல் சேலிங்ன்னு சொல்றது இருக்கு. டைரக்ட் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. சார். ஆ ஆ என்ன சொல்றது? ஸோ இந்த இதுகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு மாரியா இருக்கும். நாங்க ஸ்டடி ஓகே நாங்க என்னென்ன மாரியான அட்வர்டைசிங் கொண்டு வரணும். இப்ப பாருங்க கிட்டத்தட்ட வந்து T20க்கு வந்து ஒரு அட்வர்டைசிங் கொண்டு வந்தாங்க. அந்த மாரி. இப்ப சேல்ஸ் ப்ரமோஷன் ஓகே நாங்க இப்படி ஆஃபர் குடுக்குறோமா? அதாவது என்ன சொல்ற ஹேப்பி ஹவர்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஆடி தள்ளுபடின்னு சொல்லி இருக்கு. அந்த மாரியான விஷயங்கள். ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் பப்ளிசிட்டி அதாவது CSR ப்ராஜெக்ட் செய்றது அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது பெர்சனல் செல்லிங். அதாவது டைரக்ட்டா நீங்க ஒரு இன்சூரன்ஸ வந்து ஒருத்தருக்கு குடுக்குறது. அதுதான் பெர்சனல் செல்லிங். அப்படி இல்லாட்டி வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு பெர்சன பார்க்குறது. ஸோ அது எல்லாமே வந்து பெர்சனல் செல்லிங்க்குள்ள வர வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது வந்து ஒரு என்ன டைரக்ட் மார்க்கெட்டிங். அதாவது நேரா நாங்க அந்த கஸ்டமருக்கு மட்டும் எங்களோட ப்ராடக்ட்ட வந்து குடுக்குறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸிங்குள்ள. அப்ப இந்த கன்சியூமர் பிஹேவியர் வந்து கன்சியூமர் பிஹேவியர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சரியா இருந்தா, கன்சியூமர் பிஹேவியருக்கு நடத்தைக்கு ஏத்த மாரி எங்களோட இந்த கன்சியூமர் ரிசர்ச் வந்து செக்மென்ட், டார்கெட்டிங், பொசிஷன் சொல்ற இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ்ன்னு சொல்ற எல்லா விஷயமும் இருந்தா சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆர்கனைசேஷன் இருக்கும். இதுதான் செஷன் 1ல வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஓகேயா?